ஓகே, நம்ம குரூப்ல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள பழக்கங்களை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல உங்கள் வாழ்க்கை முன்னேற்றி 5 பழக்கங்கள், உங்கள் வாழ்க்கை பின்னுக்கு எடுத்த 5 பழக்கங்கள், அது எழுதிட்டீங்களா? எஸ். சரி, அடுத்தது என்ன கேட்டிருந்தோம்னா, உங்களுடைய நேரம் எங்க போகுது? அதாவது இது வந்து டைம் லீக் டிஸ்கவரின்னு சொல்லுவோம். டைம் லீக் டிஸ்கவரி அப்படின்னா உங்கள் பழக்கங்கள் எங்கே போகிறது, ஐ மீன் உங்கள் நேரம் எங்கே போகிறது? மொபைல்லையா, டிவிலையா, சோசியல் மீடியால ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, இல்ல தேவையில்லாம கதை அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்களா, யாருக்காவது போன் பண்ணி பேசுறது, பக்கத்து வீட்டுல என்ன தெரியுமாச்சு, அவங்க வீட்டுல என்ன தெரியுமாச்சு, அவங்க வீட்டுல புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, இவங்க வீட்டுல புதுசா கார் வாங்கியிருக்காங்க. சரி, ஆமா, உங்க வீட்டுல என்ன வாங்கியிருக்காங்க? தேவையா அதெல்லாம்? எஸ். இது சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம், யாரோ சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குதுங்களா? ஓகே, யா, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். கமல்தாஸ் சார் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். எஸ். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த 1% ஸ்டெப் இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னா டெய்லி என்ன பண்ணுவீங்க? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க டெய்லி நாளை காலையில் எழுந்திரிச்சு நீங்க ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. நாளையில ஜங்க் ஃபுட் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றீங்க. இனிமே ஹெல்த்தி ஃபுட்டா மட்டும் தான் சாப்பிடுங்க. இதெல்லாம் சொன்னா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க, கிளாஸ்க்கே வர மாட்டீங்க. அட போங்க சார், எங்களுக்கு ஒரு கிளாஸ்ல இந்த மாதிரி தான், ஒரு கிளாஸ்ல சொன்னோம் நான்வெஜ் சாப்பிட நிறுத்திடுங்க பண்ணோம். சரி சார் நிறுத்திடுறேன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா சரி நிறுத்திடுவீங்களா அப்படின்னா, ஆமா சார் நாளைக்கு உங்க கிளாஸ் வரது நிறுத்திடுறாங்க. என்னது கிளாஸ் வரது நிறுத்திடுறீங்களா? பின்ன நான்வெஜ்ல சாப்பிடணும்னு சொன்ன அப்புறம் யார் வருவா கிளாஸ் உங்களுக்கு? அந்த மாதிரி இதெல்லாம் மாத்திடுங்க சார். நான் மாத்திடுறேன் சார், மொபைல் நம்பரே மாத்திடுறேன், இனிமே உங்களுக்கு கிளாஸே நான் வர அது மாதிரி மாறிடும். சோ அதனால அதெல்லாம் நம்ம பண்ணல. ஓகே, இப்ப நமக்கு ஹேபிட் எப்படி புதுசா இன்னைக்கு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு நான் லிங்க் அனுப்புற மேடம் ஃபுல்லா பாருங்க, அது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு கிளாஸ் இப்ப நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோமோ அதுவும் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? நமக்கு ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி ஒரு பழக்கம் நமக்கு வழக்கமாக மாறுகிறது, அதை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு. எஸ். ஒரு ஹேபிட் லூப்னு சொல்றாங்க. அத ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து ஹேபிட் லூப்னு சொல்றாங்க. கியூ, கிரேவிங், டிசையர், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட். இப்போதைக்கு ஒண்ணும் புரியலாம், பரவாயில்ல. சரி, இது எப்படின்னு சொல்லணும்னு கேட்டா, இப்ப மொபைல் உங்க பக்கத்துல இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க மொபைல் எடுக்கிறீங்களா இல்ல நீங்க தானா போய் மொபைல் எடுக்கிறீங்களா? அதாவது நீங்களா நினைச்சு இன்னைக்கு மொபைல் இப்ப எடுத்து பார்க்கலாம்னு நினைச்சு நீங்களா எடுத்து பாக்குறீங்களா, தானா கை போய் மொபைல் எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு வைக்குதா? என்னங்க டிங்னு ஒரு சவுண்ட் வருது, வந்தோடனே அப்படி மொபைல் எடுக்கிறோம், எடுத்து பாக்குறோம், ஒரு மெசேஜ் வந்து இருக்கு. இப்ப என்னது ட்ரிகர், கியூங்கிறது ட்ரிகர்.
நோட்டிபிகேஷன் ட்ரிகர். சரிங்களா? யார் நமக்கு இப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கா? கியூரியாசிட்டி. யாராவது நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா? 1,00,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு, மெசேஜ் வந்திருக்கா? நமக்கு யார் இப்ப அனுப்பியிருக்க போறா? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தோமே, அவங்க அனுப்பியிருக்காங்களா? ஏதோ ஒரு கியூரியாசிட்டி அந்த மொபைல எடுக்க வைக்குது. சத்தம் அது வந்தா வந்துட்டு போட்டு விட்டுருங்க. ஆனா நம்ம ஏன் பண்றோம்? யாரோ ஏதோ அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் எடுக்க வைக்கிறோம். போன் எடுக்குது. எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம், இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா உண்மையை சொல்லுங்க, மனசார உண்மையை ஒத்துக்கோங்க. மொபைலை எடுத்து ஒரே ஒரு மெசேஜ் இருந்தா அது ஒரே ஒரு மெசேஜை படிச்சுட்டு அப்படியே வச்சிருவீங்களா? இல்ல இன்னும் 4 மெசேஜ் வந்திருக்கா, ஏற்கனவே படிச்ச மெசேஜ் மறுபடியும் படிச்சுட்டு நீங்க ரிப்ளை கொடுத்து யாராவது படிச்சிருக்காங்க படிச்சு பார்த்துட்டு அப்படி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு அதை வைப்பீங்களா? அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. யாருங்க அது உண்மையை சொன்னவங்கள? ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஓடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கு டோபமைன் போட்டிருக்கோம். டோபமைன் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு, ஏதோ ஒரு சந்தோஷம்ப்பா, நம்ம நினைச்ச ஒரு பர்சன் மெசேஜ் அனுப்பிட்டாங்க, இல்ல அனுப்பல, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. சோ ஆக இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கல. உங்கள் வாழ்க்கையை உங்கள் பழக்கங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு, ஹேபிட் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இதை ஒத்துக்கிறீங்களா? உங்கள் பழக்கங்கள் தான் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அந்த லூப் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு மொபைல் வாங்குறீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் வாங்குறீங்க, ஏதோ மெசேஜ் பாக்குறீங்க, திரும்பி வச்சிருக்கீங்க. இது பழக்கம். இது டெய்லி நடந்து என்ன ஆகுது? இன்னொரு உண்மையை ஒத்துக்கோங்க எல்லாரும், என்னடா 1 மணி நேரம் நமக்கு மெசேஜே வரலையே அப்படின்னு எடுத்து பாக்குறீங்களா? யாராவது 1 மணி நேரமா நமக்கு மெசேஜே வரல, யாருமே அனுப்பல, ஒருவேளை மொபைல்ல ஏதாவது ப்ராப்ளமா, சிக்னல் ஏதாவது கிடைக்காம இருக்கா? எஸ், எடுத்து பாக்குறோமா? அதெல்லாம் ஒரு காலத்துல சார், இப்போ இல்ல சார். நானு ஒரே ஒண்ணு இந்த ஷார்ட்ஸ் பாக்குறேன் சார், அதுல இருந்து இப்போ கொஞ்சமா வெளியே வரேன். ஓகே, அதெல்லாம் ஒரு காலத்துல சார் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பாக்குறேன். இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது சார், ஒரு காலத்துல இருந்தது. நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். சூப்பர் மேடம், சூப்பர். சிலர் இப்படி இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது? சும்மா உட்காந்து இருப்பாங்க, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே மொபைல் எடுத்து பார்த்துட்டு சரி மெசேஜ் வந்திருக்கு அப்படியே பார்த்துட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சில நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப நம்ம மீட்டிங் கிளாஸ் வைக்கிறோம், கிளாஸ்ல மோஸ்ட்லி மொபைல் ஓரம் கட்டி வச்சிருவாங்க, வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுவோம். அப்படி இல்ல கையில வச்சிருக்க சொன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சத்தமே வந்திருக்காது, இல்ல வேற யாருக்காவது டிங்கன்னு ஒரு சத்தம் வந்திருக்கும், இவங்க போன் எடுத்து பார்ப்பாங்க. நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்க, ஒருவேளை மெசேஜ் வந்திருந்தா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்புறம் எப்படி வந்திருந்தாலும் படிக்க போறது இல்ல, வரலனாலும் படிக்க போறது இல்ல, கிளாஸ் அட்டன் பண்ணி எதுக்கு அப்படியே ஹேபிட் ஆயிடுச்சு, பழக்கமாகி விட்டது. இந்த பழக்கம் எங்க இருக்குன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் மெசேஜ் டிங்குன்னு வந்துச்சு, எடுத்தாங்க, பார்த்தாங்க. இது திரும்ப 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 நடக்க ஒரு விஷயம், ஒரு பழக்கம் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்காது, நமக்கு பழக்கமாகி விடுகிறது. இப்போ உங்ககிட்ட சங்கீதா மேடம் டைம் என்னாச்சு மேடம்? 7:14 சார். பின்னாடி வாழ்க்கை இருக்கு, ஏன் பார்க்கல? மொபைல்லயே தெரியுது. இதுதான் பழக்கம், புரியுதுங்களா? இதுதான் பழக்கம். வீட்டுல அவ்வளவு காசு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாங்கி பெருசா மாட்டி வச்சிருக்கீங்க, டக்குன்னு திரும்பி அப்படி மொபைலை பார்த்துட்டு டைமை பார்த்து சொல்லலாம். ஆனா நமக்கு என்ன ஆகுது? மொபைலை பார்த்து பழகிட்டோம், மொபைல்ல டைம் பார்த்து பழகி. வாட்ச் கட்டி இருக்காருங்க ஒருத்தர், சும்மா அப்படியே போயிட்டு அவருக்கு வேணையே கேட்டேன் டைம் என்ன சார் அப்படின்னு, டக்குன்னு மொபைல் எடுத்து மொபைல் பேக்குள்ள இருக்கு, பேக் ஜிப்பு ஓபன் பண்ணி மொபைல் எடுத்து பார்த்துட்டு சார் 120 சார் அப்படின்னாரு.
வாட்ச் எதுக்கு, எவ்வளவுங்க வாட்ச் அப்படின்னு கேட்டேன். இது காஸ்ட்லி சார், வாட்ச் 5500 ரூபாய்க்கு வாங்கினேன் சார். எது வாங்கினீங்க அதை? அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டைம் வாட்ச் ஒரே ஒரு பர்பஸ் தாங்க, எனக்கு தெரிஞ்ச வாட்ச் ஒரே ஒரு பர்பஸ் தான், டைம் பாக்குறது தான். அந்த டைம் பாக்குற ஒரு பர்பஸ விட்டுட்டு எதுக்கு கையில கட்டிருக்கீங்க வாட்ச? யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது பழக்கமாயிடுச்சு சார். இதுதான் உங்க ஹேபிட். பாத்தீங்களா, இப்படிதான் பழக்கம் ஆகி விட்டது நமக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்ச நேரா வால் கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் நேரா உள்ள வந்து வால் கிளாக் வரீங்க, டைம் பாக்குறீங்க. இது ரெகுலர் ஆயிடுச்சு. ஒரு நாள் வால் கிளாக்ல பேட்டரி தீர்ந்து போச்சு, கட்டிட்டாங்க, வால் கிளாக் அங்க இல்ல. டைம் எங்க பாப்பீங்க? டக்குன்னு வால் கிளாக் திரும்பி பாப்பீங்க. அந்த வால் கிளாக்க கட்டினது நீங்க தான், சர்வீஸ் சென்டர் கொடுத்ததும் நீங்க தான், வால் கிளாக் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதும் நீங்க தான். ஆனா டைம் டக்குன்னு அங்க பாக்குறீங்க. இதுதான் பழக்கம். ஒரு விஷயம் திரும்ப 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 நம்ம செய்ய 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 அது பழக்கமாகி விட்டது. அந்த பழக்கம் வழக்கமாகி விட்டது, வழக்கம் வாழ்க்கையாக மாறிவிட்டது. இப்ப உங்களால பழக்கத்தை நிறுத்த முடியாது. சீரியஸா யாராலையும் மொபைல் பாக்குற பழக்கத்தை உடனே நிறுத்த முடியாது. ஆனா மொபைல் பாக்குற பழக்கத்தை நிறுத்துறதுக்கு பதிலா எதை நிறுத்தலான்னு கேட்டா, ட்ரிகர் பாயிண்ட நிறுத்தணும். டிங்குன்னு சவுண்ட் வருதா, சரி பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் இல்லையா, வாட்ஸ்அப் மெசேஜுக்கு இதை போட்டு விட்டுருங்க, சைலண்ட் மோட போட்டு விட்டுருங்க. சரிங்களா? சிலருக்கு இப்ப லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு காலையில எதிர்த்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு? காஃபி, டீ, சத்துமாவு கஞ்சி, தேநீர், ஏதோ ஒண்ணு. எஸ், இந்த பழக்கம் நீங்க பிறந்ததுல இருந்தே இருக்கா, நீங்க குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே இருக்கா, இல்ல இப்ப ரீசெண்டா வந்துச்சா? எப்படி உங்களுக்கு இது பழக்கமாச்சு? ஒரு நாள் ஏஞ்சிருப்பீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா நல்லா இருக்கும். எது? டிசையர், கிரேவிங். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா நல்லா இருக்கும், சூடாக குடிச்சா நல்லா இருக்கும் தோணுது. ஆக்ஷன், போய் டீயை போடுறீங்க, குடிக்கிறீங்க, நல்லா இருக்கு, பா ஃப்ரெஷ் ஆயிடுச்சுப்பா. ஒரு வாரம் விட்டுறீங்க, அடுத்த நாள் ஏந்திரிக்கிறீங்க, ஊருக்கு போயிட்டுறீங்க, டயர்டா இருக்கு. அன்னைக்கு டீ குடிச்சா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இல்ல, சரி இன்னைக்கு ஒரு டீ குடிச்சு பார்ப்போமா, குடிக்கிறீங்க, ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அடுத்தது அடுத்த வாரம், அதுக்கப்புறம் அடுத்த நாள், அப்புறம் டெய்லி. இப்ப என்ன ஆயிடுச்சு? டீ குடிச்சாதான் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டயர்டா இருந்துச்சு, அதனால டீ குடிச்சீங்க. இப்ப டீ குடிச்சாதான் ஃப்ரெஷ்ஷே கிடைக்குது. அப்படியே நீங்கள் அதற்கு அடிமையாகி விட்டீர்கள். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்றாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்றாரு, நம்ம பழக்க வழக்கத்துக்கு தான் சொல்றது. சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்றது என்னன்னா, ஒரு தவளை இருக்கு பாத்தீங்கன்னா, தவக்கலை, ஃப்ராக். ஃப்ராக்குக்கு காது கேட்குமா காது கேட்காதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாரு. நம்ம சொன்னா புரிஞ்சுக்குமா புரிஞ்சுக்காதான்னு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா, ஃப்ராக் வந்து டெய்லி என்ன சொல்ல, ஜம்ப்னு சொல்றாரு, ஜம்ப் பண்ணுது. ஜம்ப்னு சொல்ல ஜம்ப் பண்ணுது. டெய்லி இதே மாதிரி ஜம்ப்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஒரு நாள் என்ன டாக்டர் அவரு ஒரு நாள் என்ன பண்றாரு, தவளையோட ஒரு காலை கட் பண்ணிடுறாரு. கரெக்டா ப்ராப்பரா ஆபரேஷன் பண்ணி ஒரு காலை கட் பண்ணி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு ஜம்ப்னு சொல்ல ஜம்ப் பண்ணுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணுது. ஓகே, காது கேக்குது. அடுத்து என்ன பண்றாரு, ரெண்டாவது காலை கட் பண்றாரு, ஆபரேஷன் பண்ணி ரெண்டாவது காலை கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு ஜம்ப்னு சொல்ல ஜம்ப் பண்ணுது. எஸ், தவளை ஜம்ப் பண்ணுது. அடுத்த நாள் மூணாவது, இன்னொரு நாள் என்ன பண்றாரு, மூணாவது காலை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு ஜம்ப்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணுது. நாலாவது நாள் என்ன பண்றாரு, தவளையோட நாலாவது காலை கட் பண்ணிட்டு ஜம்ப்னு சொல்ல ஜம்ப் பண்ணல. உடனே ரிப்போர்ட் எழுதுறாரு, தவளைக்கு 4 காலையும் கட் பண்ணிட்டா காது கேட்காது. இதெல்லாம் நியாயமாங்க? இதெல்லாம் இவ்வளவு டாக்டர் அவரு, கால் இருந்தா தானே ஜம்ப் பண்ணும். இப்படிதான் நமது பழக்கமும் மாறிவிட்டது.
ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக டீ குடிச்ச போய் டீ குடிச்சாதான் ஃப்ரெஷ் ஆயிரும். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்தது நமக்கு. இப்படிதான் பழக்கமாகி விட்டோம். இது வழக்கமாகி விட்டது. இந்த பழக்கம் வழக்கம் வாழ்க்கையாக மாறிவிட்டது. இப்ப அதே மாதிரி ப்ராப்ளத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நிறைய யாராவது திங்க் பண்ணீங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப திங்க் பண்ற ஆள் யாராவது இருக்கீங்களா? நீங்களே திங்க் பண்ணணும். எஸ். இல்ல மத்தவங்க கிட்ட பேசணும். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன தெரியுமாச்சு அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றீங்க? நீங்க சொல்றீங்களா? எஸ் எஸ். ஒண்ணு மத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசணும், பக்கத்து வீட்டுல இருந்து பேசணும். இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமாச்சு, எங்க வீட்டுல தண்ணியே வரலப்பா. சரி. அடுத்த கால் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு தண்ணியே வரலப்பா. ஆமாம். இன்னொரு கால் பண்ணி தண்ணியே வரல. சரி, என்ன பண்ணலாம்? நீங்க யாருக்காவது கால் பண்ணி தண்ணி வரலன்னு சொன்னா அவங்க தண்ணி கொண்டு கொடுக்க போறாங்களா? அப்புறம் 4 பேர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களை அறியாம நடக்குது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை நடத்திருப்பீங்க, இன்னொரு நாள் நடத்திருப்பீங்க, இன்னொரு நாள் நடத்திருப்பீங்க, கண்டினியூஸா வந்துருச்சு அது. இப்ப உங்க பழக்கத்தை உடனே மாத்திக்க முடியுமான்னு கேட்டா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படிலாம் மாத்திக்க போறோம் அதை தான் நம்ம இப்ப அடுத்தது பார்க்க போகிறோம். பழக்கம்ங்கிறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா நீங்க கேள்வி கிடையாது. பழக்கம் பழக்கம் தான். ஒரு பழக்கம் நமக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயம் செய்யறதுனால நமக்கு உருவாகி இருக்கு. நீங்க கெட்ட பழக்கம் நினைக்கிற ஒரு விஷயத்த உங்களால ஸ்டாப் பண்ண முடியலன்னா அது காரணம் என்ன தெரியுங்களா? ஏன்னா அது உருவான ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களால அது வெளியில வரல அப்படின்னு அர்த்தம். நீங்க அதுக்கு இப்ப டீ குடிச்சாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு அடிமையாயிட்டீங்க. நாளைக்கு காலை டீ குடிக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர்ட் ஆயிடுவீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணலாம்? 1% இங்க கொண்டு வரலாமா? எப்படி கொண்டு வரலாம்னு கேக்குறீங்களா? எவ்வளவு எம்எல் டீ குடிப்பீங்க? அப்ராக்சிமேட்டா டீ காபி ஏதோ ஒண்ணு எவ்வளவு எம்எல் குடிப்பீங்க? அதுக்கு 100 ml குடிக்கிறீங்களா? சரி, ஒரு நாள் என்ன பண்ண 90 ml ஆக்கிக்கோங்க. 90 தான், வேற எங்கேயும் போயிடாதீங்க. நான் டீயை தான் சொன்னேன். உடனே டீ காபி பழக்கத்தை நிறுத்தி 90 ml போடலாமா அப்படின்னு போயிடாதீங்க. 90 எங்கன்னு தெரியுங்களா? தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க யாரும். சரி, 90 ml குடிக்கலாம். கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், 80 மாத்தலாம். அப்புறம் 1/2 கப்பு குடிச்சா போதும். அப்புறம் 1/4 கப்பு குடிச்சா போதும். அப்புறம் சும்மா சிப் பண்ணி வச்சா போதும். ஒரு நாளைக்கு 1% கம்மி பண்ணிட்டே வந்தீங்க. 100 ml ஒரு நாளைக்கு 1 ml கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா 100 நாள்ல என்னங்க வரும்? ஒரு சிப் குடிச்சா போதும்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிப் குடிக்கிறதுக்கு எதுக்குப்பா 2 மணி நேரம் உட்காந்து பாலை வாங்கி ஆத்தி டீ போட்டு காஃபி போட்டு எதுக்கு விட்டு தொலைப்போ மாறிவிடும். இப்ப புரியுதுங்களா எப்படி உங்க பழக்கத்தை வந்து 1% மாத்துறதுன்னு? மனச நீங்க ஜெயிச்சாகணும். ஏன்னா மனசு தானே சொல்லுது டீயை குடி காஃபி குடி மொபைல் எடுத்து பாருன்னு. மனசை ஜெயிச்சாகணும். அது மனசுக்கு தெரியாம ஜெயிக்கணும். மனசுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மனசு உங்களை ஜெயிக்க விடாது. புரியுதுங்களா? சரி, நீங்க ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு உட்காந்து இருக்கீங்க. ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன மேடம்? மீல் ஸ்வீட் பிடிக்குங்களா? சரி. மகேஸ்வரி மேடம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஸ்வீட்னால ஏஞ்சி சாப்பிடுன்னு சொல்ற போட்டு ஸ்வீட்னா பிடிக்காது. சரி, மில்க் ஸ்வீட்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபுல்லா ஒரே ஒரு அன்லிமிட்டெட் மில்க் ஃபுல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பாடா அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மில்க் ஸ்வீட் கொண்டு வந்து தராங்க உங்ககிட்ட. நீங்க வாங்கி என்ன பண்ணுவீங்க? உடனே சாப்பிட்டுருவீங்க.
இப்பதானே ஒரு அன்லிமிடெட் மீல் ஃபுல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. தொண்டை ஒண்ணும் இருக்கு, ஆண் திறந்தா வாய்க்குள்ள இருந்த இப்ப லாஸ்டா போட்டா அந்த ஏதோ சாதம் இருக்குது உள்ளுக்குள்ள, அது தெரியல உட்கார்ந்து இருக்கும். அதுக்கு மேல காரணம் வேற சொல்லுவோம், ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சோண்டு ஒரு பைட், ஒரு 2 பைட், 1/2 கிலோ ஸ்வீட் ஒரு பைட்டு, ஒரு சின்ன பீஸ் எடுத்து அப்படி கடிக்கிறது. கேட்டா ஸ்வீட் சாப்பிட்டா சீக்கிரம் டைஜஷன் ஆயிடும். இந்த ஸ்வீட் உள்ள போகணும், உள்ள போனாதான் டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். உள்ள போகவே இல்லை, வாயிலே நிக்குது, தொண்டைகளே நிக்குது, அவ்வளவு சாப்பிட்டு வச்சிருக்கோம். இப்ப மனசு என்ன சொல்லுது, டேய் தம்பி, என்ன நான் சொல்லிக்கிறேங்க, உங்களை நீங்க சொல்லிக்கோங்க. டேய் தம்பி, இப்பதான் நீ ஃபுல் மீல் சாப்பிட்டு இருக்கிற, ஒன்னால இந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது கிடையாது, ஒரு பாக்ஸ்ல போட்டு ஓரமா தூக்கி வச்சிரு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு இந்த டைஜஷன் முடிஞ்சு நல்லா கொஞ்சம் லைட்டா பசிக்க 2-3 மணி நேரத்துல, அப்ப இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு மனசு யாருக்கிட்ட சொல்றாங்க, என்கிட்ட சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், மனசு சொல்றத கேட்டுக்கிட்டு ஓரமா தூக்கி வைக்கிறேன். அடுத்த மனசு என்ன சொல்லும், 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு பதிலா இப்பவே சாப்பிட்றேன். ஆமா, இதுவும் நல்ல ஐடியா தான்ல, சரி இப்பவே சாப்பிடலாமே, ஒரு ஸ்வீட் தானே, சாப்பிட்டுதான் பாப்போமே, என்னதான் ஆகுதுன்னு பாத்துடலாமே. ஒரு ஸ்வீட்டை போய் டப்பால வச்சுக்கிட்டு சப்போஸ் நீங்க எதிர்த்து போற நேரத்துல யாராவது வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா, அட ஆமாப்பா. மனசு என்ன பண்ணுது, ஸ்வீட் பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்வீட் எந்த பாக்ஸ் வச்சோம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். டப்புன்னு எடுக்கும், பாக்ஸை ஓபன் பண்ணும், எது மனசு உடம்பு கிட்ட சொல்லணும், எடுத்து வாயில போடும், முதல்ல எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு முடிச்சிடும். முடிச்ச பிறகு மனசு திட்டும், அறிவு இருக்கா உனக்கு, இப்பதானே ஃபுல்லா மீல் சாப்பிட்டு முடியும். யாரு மனசு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க உங்களுக்கு, போட்டு படுத்தி எடுக்குமா, நம்மள திட்டுமா, அறிவு இருக்கா உனக்கு, டைஜஷன் கூட ஆகல, இன்னும் அதுக்குள்ள எடுத்து ஸ்வீட்டை சாப்பிட்டு விட்ட அப்படின்னு சொல்லும். அடுத்தது என்ன சொல்லும், இன்னொரு மனசு சொல்லும், அட பரவாயில்ல விடு, சாப்பிட்டாச்சு இல்ல, விடு விடு பரவாயில்ல போ. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, ஏன்டா சாப்பிட்டேன்னு கேட்பாரு, இன்னொருத்தர் பரவாயில்ல விடும்பாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, சரி இப்ப என்ன ஸ்வீட் தானே சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் சுடுதண்ணி கூடி சரியா செரிமானம் ஆயிடும். இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு, அடுத்து சுடுதண்ணி அதுவும் போட்டு தள்ளு உள்ளுக்குள்ள. இப்ப மனசுக்கு தெரியாம மனசு ஜெயிக்கணும். எப்படின்னா, ஸ்வீட் சாப்பிட போறீங்களா, சொல்லணும், பா தம்பி கொஞ்சம் அமைதியாரு, ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்டுக்கலாம், தூக்கி ஓரமா வச்சுன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சுட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க பார்க்கணும், ஸ்வீட்டை திரும்பி பார்க்க கூடாது. இந்த வேலையை நீங்க பண்றீங்க, உங்க மனசுக்கு நீங்க மனசு ஜெயிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, மனசு உங்களுக்கு ஜெயிக்க கூடாது, மனசு உங்களுக்கு ஜெயிச்சிரும். அப்ப நமக்கு மனசுக்கு பக்குவப்படுத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும், இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இது என்ன பண்ணும், 1% பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இப்ப இம்மீடியட்டா மாத்திக்க வேண்டிய ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தை எழுதுங்க. நீங்க மொபைல் போன்ல அடிக்ஷன்ல வெளில வந்தாச்சு, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப வெளில வந்தாச்சு, அதை விட்டுருங்க. இமீடியட்டா நான் மாத்திக்க வேண்டிய இன்னொரு பழக்கம், அடுத்த பழக்கத்தை ஏதாவது ஒண்ணு எழுதுங்க. நீங்க சார் கோபம் சார், சார் இத பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கோபப்படுறத பத்தி? ஆமா சார், நிச்சயமா மேடம். ரொம்ப கிரவுண்டடா இருப்பேன் சார், ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. மிச்ச பேர்கிட்ட எல்லாம் கோபம் எல்லாம் பண்ண மாட்டேன், வீட்டுக்குள்ள மட்டும் சின்ன தப்பு பண்ணா கூட அந்த கோபம். சரி, கோபத்தை எங்க காட்ட முடியுமோ அங்கதான் காட்ட முடியும், அதனால நீங்க கோபப்படுறீங்க. சரி, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதை பத்தி நம்ம பேசலாம். இப்ப நீங்க உங்களுடைய கெட்ட பழக்கத்தை மாத்திக்க வேண்டிய அடுத்த பழக்கம் எது, கோபம். கரெக்டுங்களா? எஸ். வேற யாருக்காவது ஏதாவது இருக்குங்களா, சொல்ல முடியும்னா சொல்லுங்க, சொல்லலாம்னு பரவாயில்ல. நம்மளுடைய நல்ல பழக்கமே. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ நான் இப்ப கரெக்டா பங்க்சுவலா போகணும்னு நான் நல்ல பழக்கம் வச்சிருக்கேன். சரி. ஸ்பீக்கர் சம்டைம்ஸ் தே கம் லேட். அப்போ அது நிறைய டைம் நிறைய மீட்டிங் பங்க்சுவலா ஸ்டார்ட் பண்றது கிடையாது. ஓகே. மை குட் ஹாபிட் இட்செல்ஃப் இஸ் டர்னிங் டு பி a bad habit. அப்படி இருக்கு. உங்களுக்கு பேட் ஹாபிட் இல்ல சார்,
நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சார் பேர் வந்து கமல்தாஸ் சார், சரிங்களா? நீங்க ஒரு 10 மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றீங்க. 10 மீட்டிங்க்கும் நீங்க கரெக்டா 10 மணினா 10 மணிக்கு போயிடுறீங்க. மத்தவங்க வந்து 10:10, 10:05 வராங்க, 10:30 வராங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும்? உங்க சமுதாயத்துல உங்க பேர் என்ன தெரியுமா இருக்கும்? கமல்தாஸ் சாருக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாருன்னா 10 மணி 10 மணி ஒரு ஷார்ப்பா இருப்பாப்பா. பஞ்சுவல்னு அவர்கிட்ட கத்துக்கணும்ப்பா. நம்மளாலதான் 10:10, 10:30 லேட்டா போயிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. இந்த நேம் உங்களுக்கு இருக்கும். இது இட்ஸ் a bad habit, it's a good habit. உங்களை பார்த்து 4 பேர் மாறுறதுக்கு, உங்களை பார்த்து 4 பேர் திருந்துறதுக்கு இது ஒரு நல்ல பழக்கம். நம்மளே இன்னும் கரெக்டா போயிடணும்ப்பா. அந்த ஹேபிட் உங்களுக்கு நல்லது. ஆனா நமக்கு என்ன தெரியுமா ஆகும்? நம்ம 10 மணிக்கு வந்து உட்காந்துரும், அந்த 10:30 வராரு, இதெல்லாம் மனுஷன் திட்டுவோம், கோவம் வரும், டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் தான் ஆகக்கூடாது. நம்ம கரெக்டா வந்துடும், நம்ம கரெக்டா இருக்கும், ஓகே நம்ம கரெக்டா இருக்கும். அது அவங்களோட கேரக்டர், அது அவங்களோட பழக்கம். லேட்டா வருது. சிலர் எப்படின்னா லேட்டா வந்தாதான் விஐபின்னு நினைச்சுப்பாங்க. நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு இப்ப விஐபி நம்ம 10 நிமிஷம் லேட்டா தான் போகணும், கரெக்ட் டைம் போயிட்டா அப்புறம் எப்படி விஐபி ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது அவங்களோட பழக்கம், அவங்களோட அறியாமை. இது நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் இப்ப நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஆக்டர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க காலைல 10 மணிக்கு ஷூட்டிங்னா அந்த நடிகர் வந்து 9:00 வந்து உட்காந்து இருப்பாருங்க. பயமா இருக்குங்க அவர்கிட்ட பேசுறதுக்கே. கரெக்டா பஞ்சோல வந்து உட்காந்து இருப்பாருங்க. அதனாலதான் அவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். அவங்க பழக்கம் என்னவோ அதை அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அதனால அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ரொம்ப நல்ல பழக்கம் இது. அதனால இட்ஸ் நாட் a bad habit, இட்ஸ் வெரி குட் ஹேபிட். மத்தவங்களுக்கு உங்களை பார்த்து இருந்ததுக்கான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது உதாரண புருஷனா இருக்கீங்க. அது யாருக்குங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, உதாரண புருஷனா எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்க. இட்ஸ் குட் ரோல் மாடல். சூப்பர் சார், ரோல் மாடலா இருக்கீங்க. எஸ், யூ ஆர் ரைட். அதனால இதை வந்து நீங்க மாத்திக்காதீங்க. இட்ஸ் a குட் ஹேபிட். வேற ஏதாவது சொல்லுங்க. பேட் ஹேபிட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது, நீங்க சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது ஒண்ணே எழுதுங்க. சொல்லுங்க சார். எங்க ஹஸ்பண்ட் நான் ரொம்ப நெகட்டிவாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு சார். பாசிட்டிவா மாறுது. ஓகே, அது காரணம் எழுதுங்க. அவர்கிட்ட கேளுங்க, நீங்க எழுதுங்க. ஒரு 10 பாயிண்ட் கேளுங்க அவர்கிட்ட. எங்கெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி கேளுங்க, எழுதுங்க. கேட்டு எழுதி வச்சிருக்கேங்க சார். சூப்பர் மேடம். கேட்டு எழுதி வச்சிருக்கேங்க சார். எழுதி வச்சிருக்கீங்களா? உண்மையாவே நீங்க அந்த பாயிண்ட் குள்ள இருக்கீங்களா? எஸ் சார். அப்ப நீங்க தான் மாத்திக்கணும் அதை. உடனே நாளைக்கு காலையில மாத்தறனா முடியாது. 1% மாத்துங்க. 1% போகுது. இப்ப போன்ல பேசுவாங்க, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் இப்ப வீட்டுக்கு வாங்கலன்னு சொன்னா நோ ப்ராப்ளம் வரேன். இப்ப நோ ப்ராப்ளம் கேட்டாங்களா? ஒண்ணு வரேன்னு சொல்லுங்க, இல்ல வரலன்னு சொல்லுங்க. அதுல நோ ப்ராப்ளம். சிலர் சொல்லுங்க முடிஞ்சா வரேன். எது முடிஞ்சா வருவீங்க? யாராவது பேசுறப்போ, யாராவது என்கிட்ட பேசுறப்ப சார் அவங்க அதுல இருக்க நெகட்டிவ் மட்டும் நான் கரெக்டா ஃபில்டர் பண்ணிடுவேன். அது வந்து அது சரியில்லை அந்த ஹேபிட் அப்படிங்கிற. ஓகே, அது என்னையே சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இப்படி சொல்லுங்க. இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, கடை கிளம்பும்போது என்ன சொல்லுவாங்க, வரும்போது இதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. நான் மறக்காம வாங்கிட்டு போனா ஞாபகமா வாங்கிட்டு வரணும் திருப்பி கேட்பேன் எங்க அம்மா கிட்ட. வாங்கிட்டு வந்தா உனக்கு கொடுப்பேன், இல்லைன்னா போடா டேய் சும்மா என்ன மாத்திக்கிட்டு இருக்கிற போடாமாங்க. நான் ஞாபகமா வாங்கிட்டு வரணுமா மறக்காம வாங்கிட்டு வரணுமா? சொன்னா மத்தவங்க சமுதாயம் இப்படி பழகிட்டாங்க. வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகாம பார்த்ததும் சரி, நான் ஆக்சிடென்ட் ஆகாம வரணுமா பத்திரமா சேரணுமா? போடா போ போ கிளம்பு, சும்மா என்ன திட்டிட்டு இருக்காது போ அப்படிம்பாங்க. அவங்க நெகட்டிவா தான் பேசுறாங்க சார். அதை நான் கண்டுபிடிச்சு சொன்னா கடைசியில என்ன நெகட்டிவ் பீப்புள்ங்கிற மாதிரி. ஆரம்ப காலத்துல நானும் இந்த மாதிரிதான் இருந்தேன். அப்புறம் நான் மாத்திக்கிட்டேன். என்ன தெரியுமா மாத்திக்கிட்டேன்? கண்டுபிடிச்சு சொல்றதே கிடையாது.
நான் பேசுறது கரெக்டா பேசிட்டு இருப்பேன். ஞாபகமா வாங்கிட்டு வந்துருங்க, பத்திரமா போயிட்டு வந்துருங்க, நல்லபடியா ஜாலியா ஹாப்பியா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. அதுல வேற சில வாழ்த்துவாங்க, நோய் நொடி இல்லாம, பண கஷ்டம் இல்லாம, பண பிரச்சனை இல்லாம, குடும்பத்துல சண்டை இல்லாம நல்லபடியா வாழ். அது நல்லபடியா வாழ ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே. பண பிரச்சனை இல்லாம, நோய் நொடி இல்லாம, எதுக்குங்க இவ்வளவு இல்லாம போட்டுட்டு? அப்ப நம்ம அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நீங்க ஆரோக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா ஹாப்பியா லைஃப் செலிப்ரேட் பண்ணி ஜாலியா வாழுங்க அப்படின்னு சொல்ல அவங்க நம்மள யோசிப்பாங்க, என்ன இந்த ஆள் மட்டும் இந்த மாதிரி பேசுறாரு, நம்ம தான் இல்லாமன்னு பேசுறோம், இந்த ஆள் ஏதாவது இருக்கட்டும் பேசுறாரு, சரி நம்மளும் மாத்திதான் பார்ப்போம், அவங்களே மாத்திப்பாங்க. சரி, இப்ப ஒரே ஒரு ஹேபிட் நீங்க எழுதிட்டீங்களா? இப்ப கோவத்தை பத்தி கேட்டாங்க. இது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான். கோவம் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், கோவம் வருமா சார்? வராது சார். சார் ஒழுங்கா சொல்லுங்க, கோவம் வருமா? வராது சார். சார் உங்களுக்கு கோவம் வருமானு சொல்லுங்க. வராதுன்னு சொல்றேன்ல சார், நிச்சயமா சொல்லுங்க சார் உங்களுக்கு கோவம் வராதுன்னு சொல்ல திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இது பேர் என்ன? இதுதான் கோவம். அந்த கோவம் எல்லாருக்குமே வருது, எல்லாருக்குமே இருக்குது. அந்த சுச்சுவேஷன்ல ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க நம்மள. அது ஏன்னே தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியல கோவத்தை. சரிங்களா? இனிமே கோவம் வரும்போது எஸ் கோவம் வந்துச்சு ஒத்துக்கோங்க, எனக்கு இப்ப கோவம் வந்திருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நான் கோவப்பட்டு அவங்க கிட்ட சத்தம் போட்டு பேசினா அவங்க கேட்பாங்களா? இப்படி வருவோம். நீங்க ஒரு வேலை சரி, இப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோம். நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணீங்க, தப்பு பண்றீங்க. இப்ப நான் வரேன், நீங்க பண்றது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அறிவு இருக்கா? சோறு தான் சாப்பிடுறீங்க, என்னத்த சாப்பிடுறீங்க? ஒழுங்கா இதை செய், இப்படி கூட செய்ய தெரியல உங்களுக்கு, இது இப்படிதானே செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? சங்கீதா மேடம், நீங்க இப்படி செய்யறதுக்கு பதிலா இதை இப்படி செஞ்சா இது நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும், அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டுப்பீங்களா? நல்லபடியா சொன்னா அப்ப நீங்க மட்டும் மத்தவங்களை கோவப்படுத்தினா, உங்களுக்கு மட்டும் ஒருத்தவங்க பொறுமையா பேசினா ஒத்துப்பீங்களா? ஆனா நீங்க இன்னொருத்தங்கிட்ட பொறுமையா பேச மாட்டீங்க. 1000 தடவை சொன்னா அறிவு இருக்கா? அந்த எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு. பொறுமையா அப்புறம் தான் கோபப்படுறது. எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு பொறுமையா. சரி, நீங்க பொறுமையா சொன்னீங்க, கேட்கல, மறுபடியும் பொறுமையா சொல்லீங்க, கேட்கல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னு அர்த்தம். அவங்களுடைய சென்ஸ், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய புத்திசாலித்தனம், அவங்களுடைய நாலேஜ் லெவலுக்கு நீங்க புரியாத மாதிரி சொல்லல. இப்ப உங்களுக்கு சைனீஸ் தெரியுமா மேடம்? தெரியாது. நான் உங்ககிட்ட 1/2 மணி நேரமா சைனீஸ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், ரொம்ப சூப்பரான சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் கழிச்சு உங்ககிட்ட கேள்வி கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் புரியல. ஏன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல. இப்ப நான் சைனீஸ் நான் தமிழ் கத்துக்கணும், தமிழ்ல சொல்லி தரணுமா? இல்ல நீங்க சைனீஸ் கத்துக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லணுமா? யாருன்னா ஒருத்தர் மாறணும். இப்ப நீங்க 10 பேர் இருக்கீங்க, 10 பேர்கிட்ட நீங்க சைனீஸ் கத்துக்கணும்னு சொல்லணுமா? இல்ல நான் ஒருத்தர் தமிழ் கத்துக்கணுமா? நீங்க தான் சார் கத்துக்கணும். நான் தான் கத்துக்கணும். எது ஈஸி? அதுதான் ஈஸி. நான் என்ன மாத்திக்கிறது ஈஸி. அப்ப நீங்க யார்கிட்ட சொல்லி புரியலையோ, கோவப்படுறீங்களோ, அவங்களுக்கு புரியாம சொல்ல வேண்டியது உங்க வேலை. நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வேலை கிடையாது. அப்ப யார மாத்திக்கணும்? யார் அப்டேட் ஆகணும்? நம்ம தான் அப்டேட் ஆகணும். அப்ப அவங்களுக்கு பொறுமையா புரிய வைங்க. புரியல விட்டுடுங்க. இப்ப பசங்க கிட்ட படின்னு சொல்றோம், படிக்க மாட்டேன்றாங்க, ஓகே விட்டுடுங்க. ஏங்க படிக்கல இல்ல, யார் டென்ஷன் ஆகுறா? நீங்க தான். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? விட்டுடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குழந்தை கிட்ட படிச்சா என்ன நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி புரிய வைக்க உங்களால முடியல. இட்ஸ் நாட் அவங்களோட மிஸ்டேக் கிடையாது, உங்களோட மிஸ்டேக், நம்மளோட மிஸ்டேக். இப்ப நம்ம சேஞ்ச் ஆனா யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது.
சரிங்களா? அதனால கோவங்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணணும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. கோவத்தை பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்ப நான் சொல்றது நீங்க கேட்கணும். நான் நல்லது சொல்ல நீங்க கேட்கணும். நீங்க கேட்கலாம் எனக்கு கோவம் வருது. கரெக்டுங்களா? நான் நல்லது சொல்றேன், நீங்க கேளுங்களேன். ப்ளீஸ் கேளுங்களேன், தயவு செஞ்சு கேளுங்களேன், சொன்னா கேளுங்களேன். இதுக்கு அர்த்தம் என்னங்க? எப்படியாவது நான் சொல்றத கேட்கணும். இது கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ்ல வேற வார்த்தையில சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சுறேன். என்னை நான் தாழ்த்தி கொண்டு உங்ககிட்ட கெஞ்சுறேன், ப்ளீஸ் கேளுங்களேன், தயவு செஞ்சு கேளுங்களேன், கெஞ்சுறேன். கேட்கல, அடுத்த லெவலுக்கு என்ன போனோம்? தயவு செஞ்சு 2 கை இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க, 2 கை இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. ஆமா, நீங்க தான் 2 கை இப்படி முன்னாடி சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி வணக்கம் வைக்கிற மாதிரி இல்ல, 2 கை இப்படி வாங்குற மாதிரி, பைசா வாங்குற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. பைசா வாங்குற மாதிரி? இப்படியா? அப்படி தயவு செஞ்சு கேளுங்களேன். இதுக்கு பேர் என்ன? பெக் பண்ற மாதிரி இருக்கு. யார்கிட்டயோ பெக் பண்ணி தமிழ்ல சொல்லுங்க. பெக் பண்ணலாம் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு, தமிழ்ல சொல்லுங்க. பிச்சை எடுக்கிற மாதிரி. தேவையாது நமக்கு, தேவையில்ல. நான் சொன்ன கேளுங்களேன், கேட்டா உங்களுக்கு நல்லது, கேட்கலாம் விட்டுடுங்க. நான் ஏன் கெஞ்சணும் போய், நான் ஏன் பிச்சை எடுங்க? என்ன மதிச்சிருங்களேன், நான் சொல்றது மதிச்சிருங்க. நான் சொல்ற வார்த்தை மதிங்க, ப்ளீஸ் என்ன மதிங்களேன்னு சொல்லி எதுக்கு நம்ம போய் கெஞ்சணும்? எதுக்கு போய் கேட்கணும்? நல்லது சொல்றேன், உங்களுக்கு நல்லது, கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா விட்டுருங்க. சிம்பிள். இப்ப எது கோவம் வரப்போகுது? நீங்க 1000 நீங்க நல்லதுதாங்க சொல்றீங்க, அவங்க லைஃப் நீங்க சொன்னதை கேட்டு டெவலப் ஆயிடுங்க. கேட்கல, ஒண்ணு அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லல, 2வது கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. யார் லைஃப் மாறப்போகுது? அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தெரியல, அப்ப மாத்திக்க வேண்டியது நீங்க. ஒண்ணு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், இல்லைன்னா பிச்சை எடுக்கிறத விட்டுடணும். கோவத்தோட அதர் வெர்ஷன் என்னது? எஸ். தேவையா? தேவையில்லை, விட்டுடுங்க. இனிமே உங்களுக்கு கோவம் வரும்போது என்ன பண்ணும்? பிச்சை எடுத்தாகணுமா, பிச்சை எடுக்க வேண்டாமா? நான் ஏன் பிச்சைக்காரன் ஆகணும்? சரி, ஓகே, பொறுமையா சொல்லுங்க, கேக்கலே விட்டுடுங்க. சரி, இப்ப ஒரு விஷயம் நீங்க ஒரு விஷயம் லூப்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த லூப் எப்படி பிரேக் பண்றதுன்னு கேட்டா, நீங்க ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, சரிங்களா? செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஒரு விஷயம், மொபைல் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லூப் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு டிங்ன சவுண்ட் வந்துருக்கு, இப்ப சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கால் வரும், இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வரும் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டோனை மாத்தி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் காலுக்கு மட்டும் டோன் மாத்தி வச்சுக்கோங்க. மற்ற கால், இப்ப மார்க்கெட்டிங் கால் வருது, அது வேற டோன் வச்சுக்கோங்க. நார்மல் மற்ற காலுக்கு டோன் மாத்தி வச்சுக்கோங்க. எல்லா மொபைலையும் இப்ப ஆப்ஷன் இருக்கு. அப்ப நீங்க அடிக்கடி எடுக்க மாட்டீங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம், இன்ஸ்டெட் ஆஃப் மொபைல் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஏதோ ஒண்ணு எடுத்து படிங்க. புக்கு படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? மங்கையர் மலர், ஆனந்த விகடன், குங்குமம், குமுதம், யாருக்கும் இல்ல. உங்க லைஃப்ல மோட்டிவேட் ஆகுது, சொல்லுங்க. புக் படிக்கிறேன் சார், சரி நம்ம கொஞ்ச நேரம் படிக்கலாம், ஒரு 1/2 an hour படிக்கிறதுக்குள்ள அப்படியே தூக்கம் வருது சார். தூங்கிடுங்க. ஆனா எந்த புக்கானாலும் படிங்க. நம்ம இன்னொரு விஷயம் கட்டிக்கோங்க, நீங்க உங்களை யாரையும் ஏமாத்திக்கணும் அவசியம் கிடையாது. நான் நல்ல ஒரு பக்திமான், நான் ஆன்மீக புத்தகங்கள் தான் படிப்பேன், நான் மோட்டிவேஷனல் புக்ஸ் தான் படிப்பேன், நான் இங்கிலீஷ் புக் தான் படிப்பேன், தமிழ் புக் எல்லாம் படிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு அது புக் பிடிச்சல படிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு படிக்கிறேன், சரிங்களா? புக்கு படிங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மொபைல் பாக்குறதுக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் வேற போர் அடிக்குதா, புக் எடுத்து படிங்க. தூக்கம் வர தூங்கிடுங்க.
ஏன் தூக்கம் வருது? சின்ன குழந்தைல நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு, ஸ்கூல் டேஸ்லயே பழக்கம் ஆயிடுச்சு. புக் எடுத்து ஸ்கூல் டேஸ்ல என்ன சொல்லுவாங்க, புக் எடுத்து படினா நம்ம என்ன வரும் டக்குன்னு, அம்மா தூக்கம் வருது. அன்னிலே பழக்கம் இப்படி இன்னைக்கும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தூக்கம் வர மாட்டேங்குதுன்றாங்க. ஒரு புக் எடுத்து படிங்க, தூக்கம் வந்துடும், தூங்கிடுங்க. தூக்கம்ங்கிறது நம்ம உடம்புக்கு தேவைப்படுது, தூங்கிடுங்க. இப்படி என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வருது சார், தூங்கிடுங்க சார். மெடிடேஷன் பண்ணும்போது பரவாயில்ல, தூங்குங்க. சரி, கண்ணை முடிச்சு உட்காந்து தூங்குறீங்களா, தூங்குங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு கண்ணை முடிக்கிறீங்களா, சரி அப்படியே கண்ணை முடி மறுபடியும் மெடிடேஷன் பண்ணுங்க. மறுபடியும் தூங்குறேன், தூங்குங்க. 4 தடவை அந்த மாதிரி அடிச்சு தூங்கிட்டேன், தூங்குங்க. 5ஆவது தடவை தூக்கம் வருமா? வராது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு தூக்கம்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுறதுனாலதான் தூக்கம் வருது. நம்ம உடம்புக்கு மனசுக்கு எவ்வளவு ரெஸ்ட் வேணும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தூக்கம் வராது. அப்ப என்ன பண்ணிப்பீங்க, படிப்பீங்க, அப்புறமா தியானம் பண்ணுங்க, தியானம் முழுமையடையும். சரிங்களா? டெய்லி நீங்க 30 பேஜ் படிக்கிறாள்னு வச்சுக்கோங்களேன், உங்களை 30 பேஜ் படிக்க என்ன பண்ணுவீங்க, படிக்க முடியாது. 1 பேஜ் படிங்க. ஒரு புக்ல ஒரு மோட்டிவேஷன் புக் எடுத்துக்கோங்க, ஒரே 1 பேஜ் படிங்க. படிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 1 பேஜ். எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? ஒரே ஒரு ஃப்ரண்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க ஒரு நாளைக்கு. ஒரு ட்விஸ்ட், அடி அடி ஒரு ட்விஸ்ட். எல்லா பாடி பார்ட் ஆஃப் த பாடிலாம், கை கால்லாம் சும்மா குலுக்குங்க. ஒரு நல்ல பாட்டா போட்டு ஒரு டான்ஸ் ஆடுங்க. யாருக்காவது டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியலன்னா ரொம்ப நல்லது. ஒரு குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டு ரிலாக்ஸா உட்காந்துருங்க. பாடி கொடுக்குற எக்ஸசைஸ். நீங்க 10 பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆட சொல்ல, ஒரே ஒரு பாட்டு, ஒரு குத்துப்பாட்டு, சும்மா ஒரு ஸ்டெப் மட்டும் போடுங்க, அவ்வளவுதான், போதும், அது போதும். ஸ்டார்ட். இப்ப எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி டான்ஸ் ஆடலாமா? ஒருத்தரும் ரியாக்ஷன் இல்ல. எக்ஸசைஸ் செய்ய தெரியலையா, டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆட தெரியலையா, ஒரு நல்ல ஒரு பாட்டா பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் பாட்டா பாருங்க, அதுல 2 ஸ்டெப் எடுத்து கத்துக்கோங்க, பண்ணுங்க. உடம்புக்கு அசைவு கொடுங்க. உங்களை 1 மணி நேரம் டான்ஸ் ஆட சொல்லுங்க, ஒரே ஒரு ஸ்டெப் போடுங்க, போதும். 1% ஆரம்பிங்க. இப்ப உடம்பும் ஒத்துக்கும், மனசும் ஒத்துக்கும். 1% ஆரம்பிச்சா சரிங்களா? சரி, உங்களோட ஹேபிட் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த 4 விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். அது 4 கோல்டன் ரூல்ஸ் சொல்லுவாங்க. என்ன ரூல்னு கேக்குறீங்கன்னா, இப்ப உங்களுக்கு புத்தகம் படிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு புக் வாங்கி வச்சிருக்கீங்க, அதை படிக்கணும். ஒரு ஷெல்ஃப்ல ஓரமா எடுத்து வச்சிருக்கீங்க, போய் எடுத்துட்டு வர மாட்டீங்க, உங்க டேபிள்லயே வச்சிருங்க. நீங்க அதிகமாக எந்த இடத்துல உட்காந்து இருப்பீங்களோ அங்க வச்சிருங்க. ஒரு புக் வாங்கி, ஒரு உதாரணத்துக்கு புக் வாங்கி படிக்கணும், புக் வாங்கி வச்சிருங்க. உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த புக்கு. உங்க கண்ணில் படுற மாதிரி இடத்துல வச்சுட்டீங்கன்னா அதை எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, சும்மா இந்த புக்கு சும்மா நம்மள கண்ணை போட்டு ஊத்திக்கிட்டே இருக்கு, எடு அதை எடுத்து 1 பேஜை படி. 1 பேஜ் படிச்சுங்களா வச்சிருங்க. இப்ப சிலருக்கு தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்க மாட்டேங்குது. நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்க மாட்டேங்குது. ஏந்திரிச்சு போய் கிச்சன்ல தண்ணி எடுத்து அதை குடிச்சிட்டு அதை முழுங்கிட்டு மறுபடியும் உட்காரணும். வாட்டர் பாட்டில தண்ணியே உங்க டேபிள் மேலே வச்சிருங்க. அதாவது உங்க என்வாயரன்மெண்ட்டை நீங்க மாத்தணும்னு சொல்ல வர. இப்ப மொபைல் அடிக்ஷன் அதிகமாக இருக்கு. மொபைல் அதிகமா பாத்துட்டு இருக்கீங்களா, மொபைல் தூக்கி ஓரமா ஒழிச்சு வச்சிருங்க. கால்ஸ் வந்தா மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க, மெசேஜ் இருந்தா மட்டும்தான் பார்க்க போறீங்க. மற்ற மொபைல் தேடாதீங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? எஸ். அப்ப நீங்க எது அடிக்ஷனா இருக்கீங்களோ அதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. எந்த பழக்கத்தை நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
உங்களால எந்த என்வைரன்மெண்ட்டை மாத்த முடியுமோ அதை மாத்திருங்க. சில சொல்லுவாங்க, மொபைல் நைட்டு நான் பார்த்துட்டு படுத்தாங்க தூக்கம் வருது, காலையில சார்ஜ் போட்டு வச்சிட்டீங்களா, நைட்டுக்குள்ள ட்ரெயின் பண்ணிடுங்க. நைட்டு மொபைல் எடுத்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். சுவிட்ச் ஆஃப்ல இருக்க மொபைல் எடுத்து சார்ஜ் போட்டு அதை ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மொபைல் எடுத்து பாக்குறதுக்குள்ள தூங்கிடுவீங்க. அப்போ உங்க என்வாயர்மெண்ட்டை நீங்க தான் மாத்திக்கணும். கோவம் வருது சொன்னீங்களா, கோவம் வருது, அந்த கோவத்தை எப்படி மாத்திக்கிறது புரிஞ்சுக்கோங்க. கோவப்பட்டா உங்க பிபி இன்க்ரீஸ் ஆகுது, கோவப்பட்டா ஹார்ட் பீட் அதிகமாகுது, கோவப்பட்டா வார்த்தைகள் தப்பு தப்பா வருது, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, கை கால்லாம் சவந்து போகுது, கண்ணெல்லாம் அப்படியே கிர்ன்னு முழிக்குது, ரெட்டிஷ் ஆயிடுச்சு கண்ணை பார்த்தாலே. உங்க கண்ணுதான். இதுல யாருக்கு கெடுதி? நமக்கு. அப்ப என்ன பண்ணும்? கோவப்படுறது. சரி, ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஆக உங்களுடைய மாற்றங்கள், நல்ல பழக்கங்கள் கொண்டு வர்றதுக்கு எது நீங்க அதிகமா செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை முன்னாடி வச்சுக்கோங்க, உங்க கண் முன்னாடி வச்சுக்கோங்க. யோகாசனம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, யோகாசனம் போன்ற போஸ்டர் எடுத்து உங்க கண் முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க செவுத்துல. டெய்லி அதை பாருங்க. உங்களுக்கே ஒரு நாள் உறுத்தும், என்னடா இது இந்த போஸ்டரை மட்டும் பாக்குறோம், நம்ம பண்ண மாட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிடலாம் வா. காலையில எழுந்திரிச்சோடனே நீங்க முதல் வேலை என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்குமா? இந்த பல்லு தேய்க்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதுக்கெல்லாம் முன்னாடி எத்தனை பேருக்கு மொபைல் எடுத்து பார்க்கிற பழக்கம் இருக்கு? ஒரு காலத்துல பார்த்தேன் சார், இப்ப பாக்குறது இல்ல சார் நான். சங்கீதா மேடம் சொல்லும் போது ஒரு காலம் நம்ம 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குற முன்னாடி பார்த்த மாதிரியும். இல்ல சார், இப்ப திருந்திட்டேன். ஓகே ஓகே, சரிங்களா? அப்ப உங்களுக்கு எந்த பழக்கம் நீங்க அவாய்ட் பண்ணணுமோ அதை தூக்கி ஓரமா தள்ளி வச்சிருங்க. எந்த பழக்கம் நீங்க கிரியேட் பண்ணுவோம் உங்க பக்கத்துல ஆக்சஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப மொபைல் சில பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை பக்கத்து ரூம்ல வச்சுட்டு வந்துருங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி போய் பக்கத்து ரூம்ல வச்சுட்டு வந்துருங்க. காலைல கண்ணு முடிச்சோன்னா மொபைலை தேடிங்க இருக்காது. எப்படியும் நம்மளாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுங்க தான். உடனே ஏஞ்சி பக்கத்து ரூம்ல போய் எடுத்துட்டு வந்து பாக்குற பழக்கம் நமக்கு இருக்காது. ஏன்னா சுறுசுறுப்பா இருக்கும்ல, அட போடா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படி திரும்பி படுத்து உருண்டு படுத்துட்டு இருப்போம்ல. அப்ப அந்த பழக்கம் தானா அவாய்ட் ஆகும். ஒரு 10 நாள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 14 நாள் உங்களுக்கு தோணாது, பக்கத்திலே மொபைல் தானே எடுத்து பார்க்கணும்னு தோணாது. அப்ப ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ணணும்னா இப்படிதான் கிரியேட் பண்ணணும். நல்ல பழக்கத்தை கிரியேட் பண்ணணும்னா உங்க பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. கெட்ட பழக்கத்தை அவாய்ட் பண்ணா அதை தூக்கி ஓரம் கட்டி வச்சிருங்க. சரி, இதெல்லாம் ஓகே. தூங்கி ஏந்திரிக்கணும், காலைல 4:30 மணி 5 மணிக்கு ஏந்திரிக்கணும். இப்ப நான் தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி நல்ல பழக்கம் எப்படி கெட்ட பழக்கம், நான் என்ன பண்றதாங்க? தூங்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன சேர்க்காது. இப்ப என்ன பண்ணலாம்? காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு நல்ல பழக்கத்தை கிரியேட் பண்ணணும். யோசிச்சுடுங்க, ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருங்க, வந்துடுறேன் நான் இப்ப.
எஸ், கேக்குதுங்களா? எஸ், வீடியோ ஆன் பண்ணிருக்கோங்க. வாங்க, கம். எஸ் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். அப்போ உங்க நல்ல பழக்கத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி உங்க கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க கெட்ட பழக்கத்தை தூக்கணும் அப்படின்னா எது உங்களை வந்து டேமேஜ் பண்ணுதோ அதை தூக்கி ஓரம் கட்டி வச்சிருங்க. இப்ப நீங்க போய் ஏந்திரிச்சு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குல்ல, சோம்பேறித்தனம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, அவ்வளவு தூரம் போய் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வீடு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அதாவது நல்லது கேட்டுக்கோங்க. எப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் திரும்ப 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 செய்யறோமோ அது நமக்கு பழக்கம் ஹேபிட்டாக மாறி விடுகிறது. இப்ப நம்ம மொபைல்ல டெய்லி எடுத்து பாக்குறோம், நாளைக்கு 50 தடவை எடுத்து பாக்குறோம். மொபைல் எடுத்து அந்த ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோம். இப்ப என்ன பண்ணுவோம், அந்த ரூம் போகும்போது போய் பார்த்துட்டு வருவோம். உடனே 10 தடவை தான் பார்ப்போம். அப்புறம் 5 ஆகும், 4 ஆகும், 3 ஆகும். அப்புறம் கால் வந்தா மட்டும் எடுத்து பேசுவோம், இல்லைன்னா தூக்கி ஓரம் கட்டி வச்சிருவோம். பழக்கமாகி விட்டது. புரியுதுங்களா? அதே பழக்கம் அதே ப்ராசஸ் தான் ரிவர்ஸ்ல பண்றோம். எப்படி நம்ம வந்து அடிக்ஷன் ஆச்சோ ரிவர்ஸ்ல பண்றோம். உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு பழக்கம் சொல்லுங்க, எப்படி அதை மாத்துறதுன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். முடிஞ்சா சொல்லுங்க. எஸ், அப்ப உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. முதல்ல கெட்ட பழக்கம் என்னன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பழக்கங்களும் கெட்ட பழக்கம். ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது. டைம் மேனேஜ்மெண்ட் சார். நான் வந்து நல்ல ஆஃபீஸ் போன வரைக்கும் கரெக்டா இந்த பங்க்சுவல் எல்லாம் கீப் அப் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ இந்த வீடுன்னு ஆச்சோ, அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது கரெக்டா எல்லா வேலையும் செஞ்சிருந்தேன். கொஞ்சம் பெருசான அப்புறம் வீட்டுல இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் வந்துச்சு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்றது இல்ல. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ அது ஒரு பங்க்சுவல் ஆகும். வீட்ல தானே இருக்கோம், செஞ்சுக்கலாம், ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒன்னும் பெருசா ஆயிட போகுது இல்ல. அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அசால்ட்டா இருக்கு. ஆனா பையன் இருக்கும்போது பார்க்கும்போது சரி குழந்தைக்கு பசிக்கும். இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப இதை செஞ்சா என்ன நடக்கும், அரை மணி நேரம் கழிச்சு செஞ்சா என்ன நடக்கும், எது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு? இப்ப மேடம் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்டாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் எழுதிக்கோங்க. ஒரு பிளஸ் மாதிரி போட்டுக்கோங்களேன். நம்ம சின்ன வயசுல சார்ட், ஸ்கூல் டேஸ்ல சார்ட் வரைஞ்சிருப்போம்ல, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு போட்டிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அதுல எக்ஸ் ஒய், அப்புறம் ஒய் எக்ஸ், அப்புறம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ், 4 குவாட்ரண்ட் இருக்குங்களா? எஸ். அதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இம்பார்ட்டன்ட் இம்மீடியட் எழுதிக்கோங்க. ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் போட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட் இம்மீடியட் எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இம்மீடியட். செகண்ட் குவாட்ரண்ட்ல இம்பார்ட்டன்ட் நாட் இம்மீடியட். எழுதுறீங்களா? எஸ். அடுத்த குவாட்ரண்ட் என்ன? செகண்ட் என்ன சொன்னோம்? இம்பார்ட்டன்ட் நாட் இம்மீடியட். இம்பார்ட்டன்ட் நாட் இம்மீடியட். தேர்ட்ல வந்து நாட் இம்பார்ட்டன்ட் இம்மீடியட்.
4வது குவாட்ரண்ட்ல நாட் இம்பார்ட்டன்ட், நாட் இமீடியட். எழுதிட்டீங்களா? எஸ். இப்ப நீங்க செய்யற எந்த வேலையாக இருந்தாலுமே இந்த 4க்குள்ள பிக்ஸ் பண்ணிடலாமா? ஒண்ணு இம்பார்ட்டண்டா இருக்கும், இமீடியட்டா செய்ய வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு காலையில எழுந்து நாளைக்கு காலையில எழுந்து சமைக்கணும், அது இம்பார்ட்டன்ட். காலையில எழுந்து சமைச்சாதான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், இமீடியட். சரி, இம்பார்ட்டன்ட் நாட் இமீடியட். மத்தியானம் லஞ்ச் செய்யணும், இம்பார்ட்டன்ட், பட் காலையிலேயே செய்யணுமா? நாட் இமீடியட். அது மத்தியானம் கொஞ்ச நேரம் செஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்த குவாட்ரண்ட் என்ன எழுதிருக்கும்? நாட் இம்பார்ட்டன்ட், இமீடியட். இப்போ உங்களுக்கு பசிக்குது, டிஃபன்ல ரெடியா இருக்கு, நீங்க இப்பயும் சாப்பிடலாம். பசிலாம் ரொம்ப பசிலாம் இல்ல, சுமாரா பசிக்குது, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். ஆனா இப்பயே சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டயர்ட் ஆகாது. அப்ப இப்பயே சாப்பிடணும்னு கேட்டா, அதாவது இம்பார்ட்டன்ட் கேட்டா நாட் இம்பார்ட்டன்ட், இப்பவே சாப்பிடணும் அவசியம் கிடையாது. ஆனா இமீடியட்டா சமைச்சா நமக்கு நல்லது. சரிங்களா? மொபைல் எடுத்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, இம்பார்ட்டன்டும் கிடையாது, உடனே பார்க்கணும் அவசியமும் கிடையாது. நாட் இம்பார்ட்டன்ட், நாட் இமீடியட். அப்போ உங்க லைஃப்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த 4 குவாட்ரண்ட்குள்ள போட்டுடுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப அருமையான, ரொம்ப முக்கியமான ஒரு குவாட்ரண்ட் டெக்னிக் இது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எழுதுங்க. இம்பார்ட்டன்ட், இமீடியட், இம்பார்ட்டன்ட், நாட் இமீடியட், நாட் இம்பார்ட்டன்ட், நாட் இமீடியட், நாட் இம்பார்ட்டன்ட், நாட் இமீடியட். இதுல எங்கெங்கெல்லாம் உங்களோட நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, நாளைக்கு செய்யக்கூடிய செயல்களை எழுதுறது ஃபர்ஸ்ட் செகண்டா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதை எழுதுங்க. எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன், எதை இமீடியட்டா செஞ்சேன், இம்பார்ட்டன்டான விஷயம் இமீடியட்டான விஷயத்த உடனே செஞ்சுட்டேன்னா, இல்ல நாட் இம்பார்ட்டன்டான விஷயம் நாட் இமீடியட்டான விஷயத்த செஞ்சுட்டேன்னா அப்படின்னு எழுதுங்க ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க பண்ற மிஸ்டேக் உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இமீடியட்பா, நாளைக்கு போன் பில் கட்டணும், இமீடியட், இம்பார்ட்டன்ட். போன் பில் கட்டுறது இம்பார்ட்டன்ட், இமீடியட்டா பண்ணுமா, நாளைக்கு காலை கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவுட் கோயிங் பார் பண்ணிட்டாங்க, அப்ப இமீடியட், இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலைகளை இந்த 4 குவாட்ரண்ட்குள்ள வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்க டைம் உங்க டேவை நீங்க பிளான் பண்ணலன்னா உங்க டேவை வேற ஒருத்தவங்க பிளான் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இதை பண்ணணும், அதை பண்ணணும், நீங்க ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இல்ல நாளைக்கு காலையில் எழுந்து என்ன பண்ணதே தெரியல உட்காந்து நீங்க வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, யாராவது உங்க போன் பண்ணி சும்மா கடைக்கு வரையா, சரிவா போயிட்டு வரலாம் வா. ஏன்னா உங்க டே நீங்க பிளான் பண்ணல. கடைக்கு வேணா கடைக்கு போயிட்டு வருவீங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு உட்காந்துருவீங்க, டயர்டா இருக்கும், என்னடா டயர்டா இருக்கு, தூக்கம் வந்து தூங்குவீங்க. சாயங்காலம் ஆயிடும், டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட்டு அப்படியே படுத்துங்கிடும். நான் இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணீங்க, ஒண்ணுமே பண்ணல. அவங்க கடைக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு இருந்தீங்க, டயர்ட் ஆயிடுச்சு, தூங்குனீங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப உங்க வேலையை நீங்க தான், உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நீங்க தான் கொடுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப 4 லால ஃபர்ஸ்ட் லா இது உங்க பழக்கத்தை எதை நீங்க உருவாக்க வேண்டுமோ அதை உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எது உங்ககிட்ட விலக வேண்டுமோ தூரத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது லா 2 எதுனா அட்ராக்டிவா பாத்துக்கோங்க, என்ஜாயபிளா பாத்துக்கோங்க, உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க.
என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வாக்கிங் போகும்போது எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்பேன். பிடிச்ச பாட்டு கேட்கணுன்றது உங்களுக்கு அவசியம். நல்ல ஒரு அழகான சாங் கேட்கலாம். உடனே நீங்க வந்து சாமி பாட்டு மட்டும் தான் கேட்பேன்னு சொல்லாதீங்க. நிறைய சினிமா பாட்டு கேட்கணும். அப்பதான் நமக்கு நல்லது. மத்தவங்களுக்காக நீங்க உங்களை ஏமாத்திக்காதீங்க. நான் சீரியஸா சொல்றேங்க, எல்லாருக்குமே சொல்ற விஷயம் தான். நான் ஒரு பக்திமான், நான் ஒரு ஆன்மீகவாதி. நம்ம கிளாஸஸ்ல நிறைய ஆன்மீக பத்தி நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சரயோகம், சரக்கலை, பஞ்சபட்சி சாஸ்திரம், ரேக்கி, தாந்திரிக பரிகாரம், கோயிலுக்கு போனா சாமி கும்பிடு, அதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? செல்ஃபை எப்படி கேர் பண்ணிக்கிறது, நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கும். 35 கிளாஸஸ் இருக்கு இப்போதைக்கு, நிறைய கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம டூர் போவோம், நம்ம அடிக்கடி டீம் டூர் போவோம், கோயிலுக்கு எங்காவது போவோம். இப்ப கூட ரீசெண்டா கோயில் போயிட்டு வந்தோம், போன மாசம் கோயில் போயிட்டு வருவோம். இப்ப நம்ம இங்க இருந்து சென்னையில இருந்து நிறைய பேர் வராங்கன்னா வேன் புக் பண்ணி எல்லாமே ஒன்னா போவோம். போயிட்டு எப்படி சாமி கும்பிட்டு மெடிடேஷன் நம்ம கூட வர்றது நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஏன்னா கோயில் போனா ஃபேமிலியா போனா கிளம்புட்டு இருப்பாங்க. நம்ம கிளம்பலாம் கிடையாது. நீங்க பொறுமையா என்ன கோயிலுக்கு வந்து என்ன எதுக்காக இணைஞ்சு ரிசீவ் பண்ணது, பொறுமையா இணைஞ்சு ரிசீவ் பண்ணிட்டு பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு பொறுமையா கிளம்பலாம். அதனால நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. அப்படி சென்னையில இருந்து வேன் புக் பண்றோமா, எல்லாம் நம்ம சென்டருக்கு வந்துருவாங்க. இங்க இருந்து அப்படியே கிளம்புவோம். வெளியூர்ல வரவங்க அப்படியே கோயிலுக்கு வருவாங்க. சென்டர்ல இருந்து அப்படி கிளம்பும்போது எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ண பிறகு வேன்ல எல்லாம் ஏறி உட்காந்துருவாங்களா, நல்லா சாமி பாட்டா போடுவாங்கன்னு நினைச்சுப்பாங்க. எல்லாம் சும்மா குருஜி வந்திருக்காங்க, இதெல்லாம் சாமி பாட்டை போட்டு கேட்டு அமைதியா வாங்க போலான்னு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் சாமி பாட்டை போடுங்க, ஓகே கன்சர்ச்சி ஒரு பாடுங்க, பாட்டாச்சா அடுத்து பென்ட்ரைவை மாத்து, நல்ல குத்து பாட்டா போடு, ரொமான்டிக் சாங்க போட்டு டான்ஸ் ஆடலாம் வாங்க. மாஸ்டர், குருஜி, நீங்களும் இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் கேட்பீங்க? ஆமா, என்னை பத்தி நீங்க ஒரு பர்செப்ஷன் வச்சிருக்கீங்கன்றதுக்காக நான் அதே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. இல்ல, புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு பிடிச்சது நீங்க செய்யுங்க. எனக்கு சாமி பாட்டு பிடிச்சிருக்கு, நான் கேட்கிறேன். எனக்கு சினிமா பாட்டு பிடிச்சிருக்கு, கேட்கிறேன். நான் இப்படிதான், நீங்க டிசைட் பண்றதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க காவி கலர் ட்ரெஸ் தான் போடணும். எதுக்கு? ஆன்மீகங்கிறது மனசுக்குள்ள இருக்கா, ட்ரெஸ்ல இருக்கா? நான் என்னை உணர்தல், தன்னை உணர்தலுக்குள்ள இருக்கிறது என் ட்ரெஸ்ல இருக்கா, நான் என்னோட நினைவுல இருக்கா? என் நினைவுல இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நீங்க சாமி பாட்டு கேட்டுக்கோங்க, சினிமா பாட்டு கேட்கணும்ல கேட்டுக்கோங்க. அது எப்ப கேட்பீங்க? நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது கேட்கணும். இந்த மாதிரி 2 விஷயத்த ஒன்னா பாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சாமி சினிமா இப்போ ஒரு பாட்டு கேட்கறதுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது கேட்பீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. எதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? பாட்டு கேட்கறதுக்காக. கரெக்ட், பாட்டு கேட்கறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. எதுக்கு சார்? மல்டி டாஸ்கிங், டூ ஒன் திங் அட் டைம் சொல்லுவாங்கல்ல, ஜெனரலா மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க சார், மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த ஒரே நேரத்துல செய்ய வேண்டாம். சரிங்களா? இப்ப சமையல் செய்றீங்க, அதே நேரத்துல ஒரு அக்கௌண்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா 2த்தையும் ஒரே நேரத்துல செய்ய வேண்டாம். இப்ப இது பாட்டு கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை அப்படியே காதில் கேட்டு விட்டுருப்போம். இப்ப நீங்க சாமி கும்பிடுறீங்களா, இப்ப கோயில்ல போய் சாமி கும்பிடுறீங்க, சாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவீங்க? சினிமா பாட்டு கேட்டு சாமி கும்பிட்டாங்க, அதுதான் மல்டி டாஸ்கிங். சினிமா பாட்டும் கேட்க முடியாது, சாமியும் கும்பிட முடியாது. அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க, ஜாலியா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணீங்க, பாட்டு அது காதுல விழுந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டா 2 விஷயத்த ஒரே இடத்துல செய்யக்கூடாது. நீங்க பாட்டு கேட்கறதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. நம்ம என்டர்டைன்மெண்ட் ஜாலியா பிடிச்சிருக்குன்றதுக்காக செய்யறது. சரிங்களா? அப்ப நீங்க தான் அதை பாண்ட் பண்ணிக்கணும்.
இந்த விஷயம் நான் செய்யணும், எனக்கு பிடிச்ச விஷயம் நான் செய்யறதுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு பாண்ட் பண்ணிக்கணும். அது எது கூட நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ரெண்டாவது. எது லா? ரெண்டாவது லா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? நமக்கு எது செய்யணுமோ அதை நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும். எது தேவையில்ல எங்க தூரமோ தூக்கி வரமோ வச்சுக்கணும். அடுத்தது மேக் இட் அட்ராக்டிவ். அடுத்தது மேக் இட் ஈஸி. சரிங்களா? மேக் இட் ஈஸினா நீங்க சூரிய நமஸ்காரம் போட்டு பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி போட்டு உடம்புலாம் வருத்திலாம் செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸசைஸ் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எழுந்திரிச்சு சும்மா 10 ஜாயிண்ட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. சும்மா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. அது ஒரு எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் என்னங்க? உடம்பு இஷ்டத்துக்கு எல்லா ஜாயிண்ட்டையும் அசைக்கணும். அதுதானே? பண்ணுங்க. மேக் இட் ஈஸி. ஜாலியா பண்ணுங்க. இப்ப நீங்க வாக்கிங் போறீங்க, ஷூ வாங்கி ட்ராக் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. டிஷர்ட் தூக்கி அந்த கபோர்ட்ல, ட்ராக் பேண்ட் தூக்கி இந்த கபோர்ட்ல, ஷூ தூக்கி அங்க, சாக்ஸ் தூக்கி அங்க வச்சுன்னா காலையில எழுந்திரிச்சு அதெல்லாம் தேடிட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாதுப்பா. போப்பா நாளைக்கு போய்க்கலாம் வாக்கிங் விட்டுருவீங்க. எல்லாத்தையும் டோர் பக்கத்துல வச்சிருங்க. உங்க பாத்ரூம்ல வந்து நைட்டே என்ன பண்ணுங்க, ட்ராக் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் தூக்கி பத்திரமா வச்சிருங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே பேண்ட்டை மதியம் டிஷர்ட்டை மதியம் வாங்க. ஷூ வந்து டோர் பக்கத்துல இருக்கு, சாக்ஸ் ஒன்னா இருக்கு, எடுத்து மாட்டிட்டு நீங்க போட அப்படியே வாக்கிங் வந்துருங்க. தண்ணி நிறைய குடிக்கிற பழக்கம் இல்ல நிறைய பேருக்கு இப்ப இல்ல. மண்பானை தண்ணியை பிடிச்சி பாட்டில் பக்கத்துல வச்சுக்கோங்க. மேக் இட் ஈஸி. இப்ப மண்பானை தண்ணினா அதுல ஒரு அது பேர் என்னது, வெட்டிவேர் போட்டு வச்சுக்கோங்க. லைட்டா வாசனை இருக்கும். நன்னாரி விதை இது நன்னாரி விதைல நன்னாரி வேர் கிடைக்குது கடையில. ஒரு மண்பானை தண்ணியில ஒரு வச்சு நன்னாரி விதை, அது தண்ணி டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்குல்ல, இந்த தண்ணி குடிக்கலாம்னு தோணும், குடிங்க. அட்ராக்டிவ். மேக் இட் அட்ராக்டிவ். அடுத்து மேக் இட் ஈஸி. ரொம்ப கஷ்டப்படலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்களே ஈஸி ஆக்கிக்கோங்க. எவ்வளவு ஈஸியாக்க முடியுமோ அவ்வளவு ஈஸி ஆக்கிக்கோங்க. புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு, படிக்கணும், நல்லது, படிச்சா நல்லது. கை கட்டுற தூரத்துல புக்கை வச்சுக்கோங்க. எடுத்து தமிழ் புக்கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ்ல படிங்க. நான் இங்கிலீஷ் புக்கு தான் படிப்பேன். எழுத்துக்குட்டி படிப்போம். PAIR பேர், HABIT அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும், வெறுப்பாயிடும். அப்ப மேக் இட் ஈஸி. தமிழ் புக் படிக்க உங்களுக்கு வசதி தான், தமிழ் புக் படிங்க. மற்றவங்களுக்காக நான் வந்து இங்கிலீஷ் புக் படிக்கிறேன் தெரியுமா காமிக்க வேண்டாம். இங்கிலீஷ் படம் பாப்பியா? நான் பார்த்த கடைசியா இங்கிலீஷ் படமே ஷோலே தாங்க. அந்த படம் பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த வசனம் எந்த படத்துல வரும் தெரியுமா? நான் கடைசியா பார்த்த இங்கிலீஷ் படம் ஷோலே தாங்கன்னு ஒரு வசனம் வரும். ஷோலேங்கிறது ஹிந்தி படம். பாய்ஸ்னு ஒரு படத்துல வரும் அந்த வசனம். அதாவது அவர் இங்கிலீஷ் புக் கையில வச்சிருப்பாரு. அந்த பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக கையில ஒரு இங்கிலீஷ் புக் வச்சிருப்பாரு. நீ ரீசெண்டா பார்த்து இங்கிலீஷ் படம் கேட்டா சொல்லு, நான் பார்த்து இங்கிலீஷ் படம் ஷோலே தாங்க. ஷோலே ஹிந்தி படம் அது கூட தெரியல. அப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை படிங்க. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய விஷயங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை செய்யுங்க, ஈஸியாக்கிக்கோங்க. இதுதான் லா 3. 3வது லா. 4வது லா என்னன்னா, அதுல நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு கேட்டா, நான் இதை டெய்லி ரெகுலரா செய்யறேன், எனக்கு நல்லபடியா நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குப்பா. டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், பரவாயில்லப்பா, இன்னைக்கு நேற்று தான் உடம்பு வலி இருந்துச்சு, இன்னைக்கு உடம்பு வலி கம்மியா இருக்கு. வாக்கிங் போறேன், நல்ல காத்து வாங்குறேன், நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு காலையில எழுந்து வாக்கிங் போகும்போது. அதனால நாங்க மறுபடியும் வாக்கிங் போறேன். என் உடம்பு நல்லா பிளெக்சிபிளா இருக்கு, அதனால திரும்ப எக்ஸசைஸ் செய்யறேன்.
தண்ணி குடிக்கிறதா என் ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, நான் திரும்ப அதை பண்றேன். எது நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும், அந்த ரிசல்ட் ஓரியன்டா பண்ணுங்க. அதாவது அதுல சாட்டிஸ்ஃபை ஆகுங்க, புரிஞ்சுக்கோங்க. நல்ல வேலை இன்னைக்கு நான் வந்து 4 மணி நேரம் உட்காந்து ரீல்ஸ் பாக்குறதுக்கு பதிலா 4 மணி நேரத்துல ஒரு புக்கை படிச்சேன். எனக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என் வாழ்க்கையை புது விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காம நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு வாரத்துக்கு மேல செய்ய மாட்டீங்க ரிசல்ட் கிடைக்காம. கரெக்ட் தானே? டெய்லி வாக்கிங் பண்ண என்ன ஆகணும், கொஞ்சமா தொப்பை குறையணும், உடம்பு பிளெக்சிபிளா இருக்கணும், நல்ல உடம்பு ஜாலியா இருக்கணும், நல்லா காத்து வருதா காத்து வாங்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது குடிக்கணும். ஹாய் ஹலோ ஹவர் யூ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும். அந்த ஃப்ரெண்டு கூட பேசுறது அடுத்த நாள் காலையில் போகணும், ஒரு திருப்தி இருக்கணும். அதாவது நீங்க என்ன விஷயத்துக்காக நீங்க ஒரு விஷயம் செய்றீங்களோ அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதான் சாட்டிஸ்பாக்சன். புரியுதுங்களா? எஸ். அதாவது பீப்புள்ல விஷுவல் ப்ராக்ரஸ். என் கண்ணு முன்னாடி நடக்கிறத நான் உணர்ந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணுவேன். ஆனா நிச்சயமா நடக்கும். எக்ஸசைஸ் சும்மா ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஒரு 10 டெய்லி பண்ணிட்டே வாங்கல, ஒரு வாரம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். உடம்பு வலியெல்லாம் கம்மியாயிடுச்சு இல்ல? வெரி குட்பா. உங்களே நீங்க பாராட்டிப்பீங்க. அப்ப நீங்க ஒரு புதிய ஒரு ஹேபிட் கிரியேட் பண்றதுக்கு தேவையில்லாத ஹேபிட் வெளில கொண்டு போறதுக்கு எங்க எதை பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துங்க. நிச்சயமாக புதிய ஹேபிட் கிரியேட் ஆகும். ரொம்ப கஷ்டம்லாம் படாதீங்க. மறுபடியும் சொல்றது தாங்க, 1% பெட்டர். சார் நான் ஒரு பாயிண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேடம். சார் நான் ஒரு 15-16 இயர்ஸா என்னது ஃபிளாட்ஸ் அது மாதிரி இருந்தேன். நான் தெரு பெருக்கி கோலம் போட்டது இல்லை. அண்ட் இப்போ இண்டிவிஜுவல் வீடு எங்க ஓன் ஹவுஸ் வந்திருக்கேன். இங்க வந்ததும் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் செய்யணும். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது காலையில எழுந்து செய்யறதுக்கு. ஏன்னா இவ்வளோ வருஷமா செய்யாத ஒரு விஷயம். பட் நான் அதை பழகிக்கிட்டேன். ஒரு நாள் செய்வேன், ஒரு நாள் விடுவேன். பட் ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் நான் இப்போ டெய்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் மேடம். 15-16 இயர்ஸா செய்யலைனாலும் இப்போ வந்து அது நம்ம செஞ்சுதான் ஆகணும், நல்லா இருக்காது பார்த்தா அப்படின்னு நானே என்ன இது பண்ணிட்டு மோல்ட் பண்ணிட்டு இப்போ ஆஃப்டர் 1 இயர் ஒரு 2-3 மந்த்ஸ் ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு நான் டெய்லி இப்போ அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப அது பழக்கமாயிடுச்சு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம், சாட்டிஸ்பாக்சன் இருக்கா? அப்பா நல்லா இருக்கு, வீடு பார்க்க நல்லா இருக்கு. இதுதான் ப்ராக்ரஸ். அப்ப இது நீங்க அழகா கலர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. வாவ். மார்கழி மாசத்துல போடுவாங்க, இப்ப நான் இப்ப கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர். இப்ப இந்த பழக்கம் உங்களுக்கு ஹேபிட்டா வழக்கமாக மாறிவிட்டது. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் கோலம் போடலன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்துல கோலம், அதாவது கோலம் 16 வருஷமா போடாத நீங்க ஆரம்பிக்கும் எரிச்சலா இருந்துச்சு, தொடர்ந்து செஞ்சனால உங்களுக்கு பழக்கமாகி விட்டது. சந்தோஷமா இருக்குப்பா உங்களுக்கு, ஜாலியா இருக்குப்பா. இதுதான் ப்ராக்ரஸ். ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, இதுதான் ப்ராக்ரஸ் கிடைக்குது. எஸ். அதே மாதிரிதான் எக்ஸசைஸ் செய்ய 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 ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நீங்க வந்து 16 புள்ளி 32 புள்ளி வச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன கோலத்தை 4 கோடை 4 ஸ்டார் ஒன்று போட்டு வந்திருப்பீங்க ஆரம்பத்துல. இப்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து, அதாவது சின்ன விஷயம் தானே அது. ஒரு ஸ்டார்னா ஒரு நிமிஷம் அப்படி கூட்டிட்டு போட்டுப்பான், போதுமா இன்னைக்கு அப்படின்னு வந்த நீங்க இன்னைக்கு 18 புள்ளி 32 புள்ளி ஏதோ வச்சு கோலம் போட்டு பெரிய கோலம் போட்டு கலர்லாம் அடிக்க பொறுமை வந்திருக்கு. இதுதான் 1%. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது உங்களுக்கே தெரியாம இம்ப்ரூவ் ஆயிருக்குங்களா? அது எஸ், உங்களுக்கே தெரியாம டெவலப் ஆயிருக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க இல்ல 32 புள்ளி வச்சு கோலம் போட்டுதான் ஆகணும்னா போடா நீ யாரா எனக்கு சொல்லுது, நான் கோலமே போட லைஃப் டைம் கோலம் போட்டிருக்க மாட்டீங்க. அப்ப சின்ன சின்ன ப்ராக்ரஸ் தான் நம்ம லைஃப் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு.
கரெக்டுங்களா? எஸ். அப்ப இது ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, அடுத்தது ஒரு டிசைன் ஷீட் ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி டேபிள் ரெடி பண்ணிக்கோங்க. நியூ ஹேபிட் ரெடி பண்ணணும். நியூ ஹேபிட், நியூ பழக்கம், புதிய பழக்கம் நீங்க கொண்டு வரணும். சரிங்களா? புதிய பழக்கம் நீங்க கொண்டு வர்றதுக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்க புக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணலாம்? நான் ஒரு காலைல காஃபி டீ சாப்பிட்ற பழக்கம் இருந்தா சொல்றேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, டீ சாப்பிட்ட பிறகு நான் புக்கு படிக்கிறேன். எத்தனை பேஜ்? ஒரு பேஜ் படிக்கிறேன். உங்ககிட்ட புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்ல. எக்ஸசைஸ் பண்றேன். எப்ப? மார்னிங் எக்ஸசைஸ். காலைல எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணவொன்னு ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்கறேன். இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்க ஒரு விஷயத்த. ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க. எந்தெந்த விஷயம்லாம் செய்யணும், எந்தெந்த பழக்கங்கள் நீங்க மாத்திக்கணும், எந்தெந்த பழக்கங்கள் நீங்க ஆட் பண்ணணும், புதிய பழக்கம் எது, திரும்ப கேட்கறாங்க, எத்தனை பேருக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு? இருக்குங்களா? சூப்பர் சார். என்ன மாதிரியான புக் சார் படிக்கிறீங்க? மோட்டிவேஷனல் புக்ஸ் பிளஸ் சுத்தி சிவம் அந்த மாதிரி. சூப்பர் சார். மோட்டிவேஷன் புக் என்ன புக் சார் படிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து இவரு நம்ம இந்த பிரெயின் லேசி இது ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் ஓவர் திங்கிங். பிரெயின் டெரசி அவரோட புக் சார்? ஆமா. ஓவர் திங்கிங் சூப்பரா இருக்கு சார், படிங்க. இப்ப ஒரு புத்தகம் படிக்கிறதால என்ன நன்மைகள் கேட்கிறீங்களா? ஆவரேஜா ஒரு புக் வந்து 200 பக்கம் இருக்குங்க. ஒரே நாள்ல 200 பக்கம் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 5 பக்கம் படிக்கலாமா? படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன படிக்கணும் கத்துக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு நாள் 5 பக்கம். அப்ப 200 பக்கம் படிக்கிறது எத்தனை நாள் ஆகும்? 40 days 200 பக்கம் படிச்சிருவீங்களா? சரி, வருஷத்துக்கு எத்தனை புக் படிக்கலாம்? அந்த மாதிரி ஒரு 6-7 புக்கு அப்ராக்சிமேட் 9 புக் வச்சுக்கோங்க. உங்களால நீங்க 9 புக்கு படிக்கணும்னு சொல்லி கையில கொடுத்தா உங்களால படிக்க முடியுமா? இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 5 பக்கம் படிங்க. 9 புக் படிச்சீங்களா ஒரு வருஷத்துல? இப்ப 9 புக் நீங்க படிக்கணும்னு கொடுத்தா மலைப்பா இருக்கும். அது எப்படிங்க படிக்கிறதுன்னு கேட்பீங்க. இப்ப டெய்லி 5 பக்கம் படிக்க முடியுமா? ஒரு படத்துல ஒரு வசனம் தெரியுங்க, 5 காசு திருடினா தப்பா? 5 பைசா 5 பேரை திருடினா தப்பா? 5 பைசாவை 5 பேர் 5 நாள் தொடர்ந்து திருடினா தப்பா? தப்பு மாதிரிதான் தெரியுது இல்ல? இப்ப 5 பைசா திருடினா தப்பா? இல்லைன்னு சொன்னால் நீங்க 5 பேர் 5 பைசா 5 நாள் தொடர்ந்து திருடினா தப்பானா தப்பு மாதிரி தெரியுது. இதேதான் உங்களால 9 புக் படிக்க முடியுமா? அது எப்படிங்க 9 புக் எல்லாம் படிக்க முடியும்? ஒரு நாளைக்கு 5 பேஜ் படிக்க முடியுமா? முடியும். 9 புக் வருஷத்துல படிச்சிருவீங்க. ஒரு புக்ல இருந்து, இந்த மோட்டிவேஷன் புக் சொன்னார் பாருங்க சாரு, ஒரே ஒரு புக்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் உங்க லைஃப் டெவலப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துல எத்தனை பாயிண்ட் நீங்க புதுசா வச்சிருப்பீங்க? 9 பாயிண்ட், மினிமம் 9 பாயிண்ட் உங்க லைஃப்ல டெவலப் பண்ணதுக்கான இம்ப்ளிமெண்ட் கொண்டு வருவீங்க. அப்ப யார் லைஃப் டெவலப் ஆகும்?
எங்க லைஃப் டெவலப் உங்க லைஃப் டெவலப் ஆகும். இது குமுலேட்டிவ் கால்குலேஷனா டெவலப் ஆகும். அப்ப ஏதோ ஒரு புக் வாங்குங்க. நான் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ற புக்கு ரீடருக்கு புதுசா ஃபர்ஸ்ட் படிக்க போறவங்களுக்கு அதிகமா ரெக்கமெண்ட் பண்ற புக்கு ஆழ்மனதின் அற்புத சக்தி, தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஜோசப் மெர்ஃபியோட புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எவ்ரிதிங் நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது. அப்படி இல்லைன்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், டேல் கார்னேகியோட புக்கு, தமிழாக்கம் இருக்கு அதுலயும். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஏன்னா இந்த ரெண்டு புக்கு நான் ஃபர்ஸ்ட் படிச்ச புக்கு. ஒரு சிம்பிள் தாங்க அதுல சொல்லியிருப்பாங்க. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். யாராவது படிச்ச சார் நீங்க படிச்சீங்களா அந்த புக்கு? ஓகே, சூப்பர். அது சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒருத்தர் ஃபாரின் ஆத்தர் எழுதின புக்கு, ஃபாரின் காரர் என்ன பண்ணாரு, மீன் பிடிக்க போவாரு. கையில வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், பிரெட், ஜாம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உட்காந்து மீன் பிடிக்க போய் உட்காந்து தூண்டில் போட்டு உட்காந்துருக்கு, ஒரு மீனே வராது. நாள் ஃபுல்லா உட்காந்துருக்கு, ஒரு மீன் கூட மாட்டாது. ஈவினிங்ல ஒருத்தர் ஒரு பையன், சின்ன பையன் ஜாலியா விசில் அடிச்சுட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டே வருவாரு. வந்துட்டு என்ன பண்ணுவாரு, தூண்டில போடுவாரு, ஒரு மீன் மாட்டோம், உடனே எடுத்துப்பாரு, அடுத்த தூண்டில் போட மறுபடியும் மீன் மாட்டோம். அந்த ஆள் கேட்பாரு, நான் காலையில இருந்து உட்காந்து இருக்கிறேன், ஒரு மீன் கூட மாட்டல, உனக்கு மட்டும் எப்படி இத்தனை மீன் மாட்டுது அப்படின்னா, நீங்க மீன் பிடிக்க என்னெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா, தண்ணி கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன், சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன், பிஸ்கெட் கொண்டு வந்திருக்கேன், பிரெட் ஜாம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. உங்களுக்கு தேவையான கொண்டு வந்தீங்க, மீனுக்கு தேவையான வாம்பு கொண்டு வந்தீங்களா, புழு கொண்டு வந்தீங்களா? இல்ல. நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம்? மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்ப மீன் பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா, மீனுக்கு என்ன தேவையோ அதான் நம்ம பார்க்கணுமோ தவிர நமக்கு என்ன தேவையோ அங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது. இது நல்ல பாயிண்ட் தானேங்க. அப்ப நம்ம ஒரு விஷயமா போறோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்க நம்ம போறோமே தவிர நமக்கு என்ன தேவை அங்க வாங்க போகல. நமக்கு என்ன தேவை, மீன், அது நடக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை கொடுத்தா நமக்கு அது தேவைன்னு நடக்கும். புரியுதுங்களா? எஸ். அப்ப அந்த புக்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது. அப்ப அந்த மாதிரி 9 புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா 9 பாயிண்ட் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்க டெவலப் ஆவீங்க சீக்கிரமா. இது என்ன ஆகுது, நவ் ஹேபிட்ஸ் பிகம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்களா செய்யணும், அதாவது நீங்களா வந்து யோசிச்சு செய்யணும் அவசியம் கிடையாது, தானா நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேருக்கு பல் விளக்குற பழக்கம் இருக்கு? பிரஷ் பண்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருமே இருக்கு சார். எனக்கு இல்லையே. சரி, ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு, கொஞ்ச நாள் பல்லு முளைச்சிருச்சு, அந்த குழந்தைகிட்ட டெய்லி பல் விளக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கேட்கவே இல்லை. 1 வருஷம் சொன்னோம், 2 வருஷம் சொன்னோம், 3 வருஷம் சொன்னோம், 4வது வருஷம் அந்த குழந்தை என்ன பண்ணோம், தானா பல் விளக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? எஸ், சின்ன சின்ன பழக்கம். நம்மளும் அந்த குழந்தை தானே இருந்திருப்போம், நம்மளும் அந்த குழந்தைய பிறந்து பல் விளக்க மாட்டேன் அடம் பிடிச்சிருப்போமா? இப்ப நம்ம காலையில் எழுந்திரிச்சோம், முதல்ல பல் விளக்குற பழக்கம் வந்துருச்சுங்களா? இதுதான் ஹேபிட். புரியுதுங்களா? ஒரு குழந்தையாலேயே செய்ய முடியாத விஷயத்த
ரெகுலரா பிராக்டிஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு செஞ்சுட்டோம். ஒரு குழந்தையாலே செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா எப்படி வளர்ந்துருக்கோம்? 7 நானா எதுவும் சொல்லலைங்க, நீங்களா சொல்லிக்கிறீங்க. நல்ல நல்ல சொல்லுங்க, நல்ல வார்த்தையை சொல்லு. நல்ல எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கோமா? சும்மா நம்மளால செய்ய முடியுமா? முடியாதா? என்னங்க சார்? நல்ல பழக்கம் இது மாதிரி ஏற்பட்டீங்கன்னா 7 ஜென்மமும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஓகே, 7 ஜென்மம் சொல்லுங்க, சூப்பரா சொல்லுவீங்க. நல்ல பழக்கம் நல்லபடியா பழக்கப்படுறதா 7 ஜென்மம் நல்லா சூப்பரா இருப்போம். காட்டுல இருந்து ஒரு யானையை பிடிச்சிட்டு வராங்கங்க. யானையை பிடிச்சி யானைக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு குட்டி ஸ்டூல் மேல நிக்க வைக்கிறாங்க யானைய. ஒரு யானைக்கு ட்ரைனிங் கொடுத்து பழக்கப்படுத்தி ஒரு யானையே நிறுத்த முடியும் அப்படின்னா ஒரு பழக்கத்தினால நம்ம வாழ்க்கை பழக்கத்தினால மாறுமா மாறாதா? அப்ப நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அப்போ ஒரு ஹேபிட்ங்கிறது, நியூ ஹேபிட்ங்கிறது பிகம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக மாறிவிடும். அப்புறம் சரிங்களா? சரி, இப்ப ஒரு நல்ல பழக்கத்தை கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டா இதுல ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்கிறோம். என்னன்னா, பிரஷ் பண்ண பிறகு ஒரு 5 அஃபர்மேஷன் சொல்றது, பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி இல்ல பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் ஒரு பேஜ் படிக்கிறது, ஒரு வேலையை முடிச்ச பிறகு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏற்கனவே இருக்க பழக்கம் அது கூட ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அட்டாச் நியூ ஹேபிட் டு ஓல்டு ஹேபிட். அதாவது நியூ ஹேபிட்டுக்கு பழையத்தை தூக்கிட்டு இப்போ ஓல்டு ஹேபிட் வைக்கல, அட்டாச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய 4 விஷயம் எதுன்னு கேட்டா, நிச்சயமா ஹெல்த், அப்புறம் மணி, அப்புறம் கான்பிடென்ட், அப்புறம் நாலேஜ். இதுல டெய்லி 1% டெவலப் பண்ணிருக்கணும். இது டெய்லி நீங்க வந்து ஹேபிட்டா பழக்கப்படுத்தி உங்க குரோத் கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 1% பண்ணா 100 நாள் எத்தனை பர்சன்டேஜுங்க? 100%. உங்க வாழ்க்கை அப்படின்னு 100% மாறிடுமா? டெய்லி 1% போதும். உங்க ஹெல்த்துக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? எழுதிக்கோங்க. உங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுக்காக நீங்க டெய்லி 1% பண்ணக்கூடிய விஷயம் எது? எதுனா இருக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிப்பேன், ஃப்ரூட்ஸ் ஒரு ஃப்ரூட் டெய்லி சாப்பிடுவேன், ஒரு ஃப்ரூட் ஒரு பழம் ஏதாவது சாப்பிடுவேன், டெய்லி சாப்பிடுவேன். ஒரு 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 1/2 கிலோமீட்டர் டெய்லி நடந்து போயிட்டு வருவேன். சரி, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 1 கிலோ சிப்ஸ் சாப்பிட்டுறதுனால 1/2 கிலோவா மாத்திப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி, அதாவது எப்படி நல்ல பழக்கத்தை கிரியேட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி கெட்ட பழக்கத்தை தவிர்த்து வர்றது உடனே தவிர்த்தீங்கன்னா உங்க உடம்பும் ஒத்துக்காது, மனமும் ஒத்துக்காது, திரும்ப அடிக்ட் ஆயிடுவீங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வர்றது. காலைல நீங்க 5 மணிக்கு எழுந்திரின்னு நினைக்கிறீங்க, இப்போதைக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கு காலை 5 மணிக்கு எழுந்தா உடம்பு ஒத்துக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? 5:55க்கு எழுந்திரிங்க. ஒரு வாரம் கழிச்சு 5:50க்கு எழுந்திரிங்க. ஒரு வாரம் கழிச்சு 5:45க்கு எழுந்திரிங்க. 2 மாசத்துல நீங்க 5 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் இமீடியட்டா நடக்கணும்னு நினைச்சேன், 2 மாசம் வெயிட் பண்ண முடியாது. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப பண வரவு பொருளாதாரத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1% எங்க டெவலப் பண்ண முடியும் உங்களால பொருளாதாரத்துக்காக? இப்ப சில சொல்லுவாங்க, நான் கவர்மெண்ட் ஆபீஸ் எம்ப்ளாயிங்க, நான் எப்படிங்க டெவலப் பண்ண முடியும்? லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் கூடாது, நான் வாங்க மாட்டேன், எப்படிங்க என் பண வரவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது? நீங்க பிசினஸா பண்ணணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் யூடியூப் போடுங்க. இப்ப உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியும்னா அக்கௌண்ட்ஸ் எடுங்க, கிளாஸ் எடுங்க. மேக்ஸ் தெரியும்னா மேக்ஸ் கிளாஸ் எடுங்க, சயின்ஸ் தெரியும்னா சயின்ஸ் கிளாஸ் எடுங்க. யூடியூப்ல ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க, ஃப்ரீயா சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுக்க சூப்பரா இருக்கு அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்ப டியூஷன் மாதிரி எடுங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். சோ உங்க டேலண்ட்டை எப்படி நீங்க வந்து பொருளாதாரமா மாத்திக்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நல்லா சமைப்பாங்க, சமையல் குறிப்பு போடுங்க யூடியூப்ல. ஒரு 20-30 யூடியூப் போட்டீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்துட்டாங்களா, 10 ரூபாய் பே பண்ண சொல்லுங்க. யூடியூப்ல அவங்களை 10 ரூபாய் பே பண்ண சொல்லுங்க. 100 பேர் பண்ண எவ்வளவுங்க ஆகும்? 10 ரூபாய் 100 பேர் பண்ணா 1000 ரூபாய். 10,000 பேர் பண்ணா 10,000 பேர் பண்ணா அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். அப்போ உங்களுடைய மணிக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? 1% கான்பிடென்ட், உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்காக 1% என்ன பண்ண போறீங்க? மெடிடேஷன் பண்ண போறேன். ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் உட்காந்து பண்ணுங்க. 2வது நாளைக்கு 2 நிமிஷம் பண்ணுங்க. 10வது நாள் 10 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்குன்னு நாள் ஃபுல்லா உட்காந்து இருக்காதீங்க. டெய்லி 10 நிமிஷம் பண்ண ஆரம்பிங்க. கான்பிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும். நாலேஜுக்காக என்ன பண்ண போறீங்க? புக் படிக்க போறீங்க. ஜஸ்ட் 1% டெய்லி. 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. டெய்லி ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுறீங்க, எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றீங்க, பொருளாதாரத்துக்காக ஒரு விஷயத்தை ஏதோ ஆட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்க, கான்பிடென்டா இருக்கீங்க, நாலேஜ் வளர்த்து நிறைய புக் படிக்கிறீங்க. 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய நாலேஜ் லெவல்ல, இப்ப இருக்கக்கூடிய பிசிக்கல் லெவல் நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னும் சிறப்பா செழிப்பா சூப்பரா இருப்பீங்க. நாலேஜ் டெவலப்பா இருக்கும், கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை உருவாயிருக்கும், மணி ஃப்ளோ கரெக்டா வந்துகிட்டு இருக்கும், ஹெல்த் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இதுதான் வளர்ச்சி. இதற்கு பேர் தான் வளர்ச்சி. குண்டாயிட்டேன், ஒல்லியாயிட்டேன், ஸ்லிம் ஆயிட்டேன், தின்னாயிட்டேன், ஹைட் 2 இன்ச் வளர்ந்துட்டேன்னா வளர்ச்சினா எல்லாரும் மனிதர்களும் இருக்கக்கூடியதுதான். ஆனா உங்கள் தனி மனித வாழ்க்கை சூப்பரா முன்னேறி இருக்கும்னா நீங்க டெய்லி 1% விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இந்த ஹேபிட் அப்படின்னு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோமா, இதே மாதிரி இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல அடுத்த கிளாஸ் ஒண்ணு இருக்கு, பிரேக்கிங் யுவர் ஹேபிட் அப்படின்னு அடுத்த கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அது 4 நாள் கிளாஸ், 4 days. அதோட ஃபீஸ் 499. அப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன். சின்ன விஷயம்தான். பிரேக்கிங் த ஹேபிட் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்தை இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களோ, எது தேவையில்லாத விஷயமா அதை பண்றது நிறுத்திடுங்க. அதுல சில டெக்னிக் சொல்லி தருவோம். இன்னும் எப்படி பண்றதுன்னு. சோ இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருக்கணும் நீங்க தான் டிசைட் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்ற பேச்ச நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? யோசிக்கிறாங்க, நம்ம சொல்ற பேச்ச நம்ம ஏன்டா கேட்கணும்? நீங்க சொல்ற பேச்ச நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்ற பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க.
ஏன்னா நீங்க சொல்லி நீங்களே கேட்கலையே, அப்புறம் எப்படி மத்தவங்க கேட்பாங்க? அப்ப நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் டிசிஷன் எடுத்தது யாரு? நீங்க தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரை டு சேஞ்ச் தர் லைஃப், வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க ஹேபிட்டை மாத்த ரெடியாக இல்லை. நான் காலையில லேட்டா தான் எழுந்திரிப்பேன், காஃபி குடிக்க தான் செய்வேன், பெட் காஃபி குடிச்சிட்டு அப்புறமா தான் போய் பல் தேய்ப்பேன். அப்புறம் 11 மணிக்கு வந்து நல்லா முக்கம் டிஃபன் எடுத்து சாப்பிடுவேன், 2:30 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவேன், 3 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவேன், 4 மணிக்கு கூட லஞ்ச் சாப்பிடுவேன். அடுத்த நைட்டு 11 மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன், 12 மணிக்கு தூங்குவேன். ஆனா என் வாழ்க்கை மாற வேண்டும். மாறுமா? லைஃப் மாறுமா? அதே மாதிரிதான் இருக்கும், இன்னும் மோசமா கூட போகும். அப்போ உங்க பழக்க வழக்கத்தை மாற்றினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் உங்களோட சக்சஸ்க்கான சீக்ரெட். வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான சீக்ரெட் இதுதான். சேஞ்ச் யுவர் ஹேபிட். இதுவரைக்கும் புரிஞ்சுதுங்களா? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார். இப்ப நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கீங்களா? சரி, கொஞ்சமாவது தெளிவா இருக்கீங்களா? எதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை நீங்க ஆட் பண்ணிக்கணும், எது உங்ககிட்ட தூக்கி போடணும் தெளிவாட்டீங்க ஓரளவுக்கு. அதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பிக்கலாமா? சரி. ஒன் ஹேபிட் ஐ வில் ஸ்டார்ட் டுடே. எழுதிக்கோங்க. ஒரு விஷயத்த நான் இன்னில இருந்து செய்வேன். ஏதாவது ஒரு விஷயம், 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிப்பேன், எதுனாலும் கொடுத்தேன். இப்ப போய் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்போட அப்படியே உடம்புல முறுக்கிட்டு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஒண்ணு போதும். சும்மா கை சுத்துறது, காலை சுத்துறது, தலையை சுத்துறது, அப்படியே சுத்திட்டு உட்காந்து இருப்பேன். டெய்லி 10 மணிக்கு தூங்குறேன், நானு 9:55க்கு தூங்கிடுவேன். அதே மாதிரி ஒன் ஹேபிட், உங்க வாழ்க்கையில இதுல நடந்த, உங்க வாழ்க்கை சீரழித்து கொண்டிருந்த அந்த ஒரு ஹேபிட்டை நானு மாத்திப்பேன். ஏதாவது ஒரு ஹேபிட் அதுல எழுதிக்கோங்க. ஏற்கனவே எழுதியாச்சுங்க, ஏற்கனவே மாத்தியாச்சுங்க, இதுக்கப்புறம் என்ன புதுசா இருக்குன்னு கேக்குறீங்களா? எஸ், புதுசா இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம ஒரு ஹேபிட்டை மாத்திரம் அப்படியே நம்ம லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது, ஒண்ணா மாத்தணும். சொல்லுங்க சார். அதாவது ஒரு ஹேபிட் நானு இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு ஹேபிட் நானு கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிப்பேன். இத ரெண்டுத்தையும் செய்ய ஆரம்பிங்க, கமிட்மெண்டோட செய்யுங்க. உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 மாசத்துக்குள்ள மேடம் சொன்னாங்க பாருங்க, 1 வாரத்துல நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. மண்டே ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஈவினிங், இன்னைக்கு 4 நாள் தான் ஆகுது. 1 வீக் கூட ஆகல, 4 நாள் தான் ஆகுது. 4 நாளே டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. கரெக்டுங்களா? சோ அப்ப நீங்க கமிட்மெண்டோட கிரியேட் பண்ணி ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பரா மாற ஆரம்பிக்கும். அடுத்த கிளாஸ் வந்து பிரேக்கிங், அது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். பிரேக்கிங் ஹேபிட்னு ஒரு கிளாஸ் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். அதை நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். எப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன்னு, அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். அது வந்து என்ன பண்ண போறோம்? 1% கரெக்ட். ஏதாவது ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுங்க, தேவையில்லாத ஹேபிட் 1 தூக்கி போடுங்க. 1% டெவலப் பண்ண ஆரம்பிங்க எல்லாத்துலயுமே. ஹெல்த், வெல்த், நாலேஜ், கான்பிடன்ஸ், நாலேஜ். இந்த 4த்துலயும் 1% தினமும் ஆட் பண்ணிட்டே வாங்க. 10 நாள்ல 10%. அப்ப உடனே கேட்பீங்க, 1000 நாள்ல
லைஃபே சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு லைஃப் மாற்றணும் அவசியம் இருக்காது. ஏன்னா அதுவே வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதுவே குரோத் தானா இருந்துகிட்டே இருக்கும். ஃபிளைட் மேல ஏறவர்கள் ரொம்ப ஃபியூல் செலவாகும். மேல போன பிறகு இன்ஜின் ஆஃப் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஃபியூல் அதிகமா செலவாகாது. இப்ப நம்ம ஹேபிட்டை மாத்துறதுக்கு, ஒரு புது ஹேபிட்டை கிரியேட் பண்றதுக்கும் பழைய ஹேபிட்ல வெளியில வர்றதுக்கும் எனர்ஜி நிறைய செலவாகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாக்னேஷன் கிடையாது, அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் ஃபிளைட். அங்கேயும் எனர்ஜி செலவாகும், ஆனா டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ஆன செலவை விட கம்மியாக இருக்கும். நீங்க கமிட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு ஹேபிட் இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஹேபிட் இன்னில இருந்து தவிர்க்க ஆரம்பிப்பது. நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பிரேக்கிங் ஹேபிட் கிளாஸ் நம்ம அடுத்தது மீட் பண்ணலாம். இதை தவிர நாளையில ஸ்விட்ச் வேர்டு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்விட்ச் வேர்டு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னு கேக்குறீங்களா? அந்த கிளாஸ் பாருங்க, அப்பதான் சொல்ல முடியும். ஸ்விட்ச் வேர்டு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப சயின்டிபிக்கான விஷயம், அது நிறைய இருக்கு. சரி, இதுவரை நீங்க கத்துக்கிட்டதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்விட்ச் வேர்ட் பத்தி சின்ன இன்ட்ரோ மாதிரி, ஏன்னா என்னன்னு தெரியாது சார். ஓகே, ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது ஒரு மந்திர சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்விட்ச் வேர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா உங்க சப்கான்சியஸ் மைண்டை மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்க சப்கான்சியஸ் ரீப்ரோகிராம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம அதிகமா நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ல ஒரு ஸ்விட்ச் வேர்டு எதுன்னு கேட்டா டிவைன் மேஜிக் பிகின் நவ்னு ஒரு வார்த்தை இருக்கு. டிவைன் மேஜிக் பிகின் நவ். உங்கள் வாழ்க்கையில ரொம்ப தடையா இருக்கு, என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஒரே மாதிரி இருப்பா, கஷ்டமா இருக்குப்பா, என்ன பண்ணுதுன்னு புரியலப்பா அப்படின்னு நிலையில இருக்கும்போது டிவைன் மேஜிக் பிகின் நவ்ன்ற வார்த்தையை நீங்க தினமும் 27 தடவை எழுதிக்கிட்டே வாங்க. கிரீன் பென்ல ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்கினேன், உங்க வாழ்க்கையை மாறுவதற்கான அர்த்தங்கள் அங்க கிடைக்கும். இது பிரபஞ்சத்தோட இணைதான்னு கேட்டா ஆமாம். எப்படின்னு கேட்டா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் மூலியமாக இணைகிறது. சரி, எஸ் வருமா இல்ல ஜஸ்ட் பி? எஸ் வராது. எஸ் வராதுங்களா? அப்ப இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 வகையான சுவிட்ச் வேர்ட் இருக்கு, 50 வகையான காம்பினேஷன்ஸ் இருக்கு. இந்த கிளாஸ் நாம எல்லாமே கொடுப்போம். சுவிட்ச் வேர்ட்னா என்னது, எப்படி பயன்படுத்துறது, அதை நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்னென்ன நன்மைகள், இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு, பொருளாதார வரவுக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு, எல்லாத்துக்குமே சுவிட்ச் வேர்ட் இருக்கு. உங்க சப்கான்சியஸ் ரீப்ரோகிராம் பண்ணதுக்கு சுவிட்ச் வேர்ட் இருக்கு. நாலுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். என்னங்க? பழச மறக்கறதுக்கெல்லாம் இருக்கா? இருக்கு மேடம். அவ்வளவு மோசமாவா இருக்கீங்க? ஓகே, புரியுது மேடம். பழக்கம் மறக்கிறதுக்கு இருக்கு. அது ரெகுலரா பயன்படுத்த நம்ம அந்த பழத்துல இருந்து வெளில வந்துடுவோம், புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். அந்த ஒரு பாட்டு போட வரலங்க, புதிய மனித பூமிக்கு வா. அந்த மாதிரி நம்ம ரோபோ மாதிரி புதுசா வந்து இறங்கி சூப்பரா வாழ ஆரம்பிப்போம். என்னங்க? நீங்க அப்புறமா நாளைக்கு ஒரு 10 o'clock மேல கால் பண்ணுங்க, நான் பேசலாம் மேடம். ஓகே சார், இப்போ ஸ்விட்ச் வேர்ட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் சொன்னீங்களா சார்? ஆமாங்க சார். அது மார்ச் 29 ஈவினிங் 7 to என்ன சார் போட்டுருந்தீங்க? ஆக்சுவலா அப்பதான் ஸ்டார்ட் பண்ண பிளான் சார். ஓகே, பட் நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மார்ச் 29th ட்ரிபிள் எம்மோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு சார். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன டைம் சார்? நாளைக்கு 7 to 9 தான் சார். ஓகே ஓகே, அப்போ நாளை கழிச்சு இன்ட்ரோடக்ஷன் 7 to 9. ஆமாங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேடம்.
இப்ப ஹேபிட்டோட அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, பிரேக்கிங் யுவர் ஹேபிட்னு. அதை நம்ம எப்போ வரும்ன்றது இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவரை இந்த இப்ப நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த பயன்படுத்துவோம். இப்ப கத்துக்கிட்ட விஷயத்திலேயே நிறைய விஷயம் சூப்பரா நம்ம லைஃப் மாறுது. அப்ப என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு கிளாஸ் இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து ஜாயின், ஏன்னா அவங்களோட எல்லாருமே வந்து பாருங்க லைஃப்ல ஸ்ட்ரகிளோட தான் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரகிளுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியல. நீங்க போய் சொன்னா இப்ப இதை மாத்திக்கலாம், அதெல்லாம் மாத்த முடியாதுன்னு எதெல்லாம் மாத்தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க, புரிஞ்சுப்பாங்க, அவங்க லைஃப் மாறும். உங்க மூலியமா இன்னொருத்தவங்க லைஃப் மாறுதுன்னா அந்த அந்த புண்ணியம் யாருக்கு வந்து சேரும்? எஸ், உங்களுக்கு தான். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க, அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸ்விட்ச் வேர்டுங்கிறத நான் யூடியூப் லிங்க் ஷேர் பண்றேன், சரிங்களா? ஓரளவு புரியும். அதுல நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ. ஹேபிட் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து கத்துக்கிட்டவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.